Hi students, good evening you all. இந்த வாய்ஸ் கிளியராக கேட்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, சரி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, குட் ஈவினிங் எல்லாருக்குமே. ஸ்டூடெண்ட்ஸ், தயவு செஞ்சு ஆம், உங்களோட நேம், யூசர் நேம் பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா உங்களோட பேராகவே இதாக்குங்க, நம்பர்ஸில் வராதீங்க. சரி, உங்கள் 033 அப்படி அடிச்சிருக்கீங்க, அப்படி வந்திருக்கீங்க. ஸோ உங்களோட பேர், ஓகே, உங்களோட என்ன பேரோ பேரில் வாங்க. ஓகே, உங்களோட பேரில் ஜாயின் ஆகுங்க தயவு செஞ்சு. உங்களோட பேரில் ஜாயின் ஆகும். உங்களோட பேர் என்னவோ அந்த பேரில் ஜாயின் ஆகுங்க. தேவையில்லாத அந்த மற்ற நம்பர்ஸ் எதாவது சம்திங் தேவையில்லை. இந்த பழைய ஃபைனல் செமினார் யூசர் நேம் அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் உங்களோட பேர்லேயே ஜாயின் ஆகுங்க. உங்களோட பேர்லேயே ஜாயின் ஆகுங்க. உங்களோட பேர்லேயே ஜாயின் ஆகுங்க. தயவு செஞ்சு டைம் தரேன். இப்போ மாற்றிக்கோங்க. ஓகே, சரி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, சரி. ஸோ உங்களோட நேம் மாற்றிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஈவினிங் எல்லாருக்குமே. ஸோ ஆஃப்டர் லாங் டைம், ஸோ எக்ஸாம் எல்லாம் எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேயா? ஸோ எக்ஸாம் செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எக்ஸாமில் இந்த முறை ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் நான் பார்க்கல. மற்றபடி பார்த்த வரைக்கும் செய்யலாம் பேப்பர். ரொம்ப ஈஸின்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், செய்யலாம் பேப்பர். பட் ஸ்ட்ரக்சர் மட்டும் நான் பார்க்கல. ஸ்ட்ரக்சர் எனக்கு கிடைக்கல. ஸோ ஸ்ட்ரக்சர் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. எல்லாரும் ஸ்ட்ரக்சர் தான் கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னீங்க. நான் அன்னைக்கு ஃபைனல் செமினார்லேயும் நான் உங்களுக்கு சொல்லி தான் அனுப்பினேன். ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் உங்களுக்கு சேலஞ்சாக தான் வரும். மற்றபடி எஸ்ஏ எல்லாம் எழுதியிருப்பீங்க. ஓகேயா? ஸோ உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, நடந்ததை விட்டுருங்க. ஓகேயா? இனி நடக்க போகிறத மட்டும் பாருங்கள். அவ்வளோதான் சொல்ல முடியும் உங்களுக்கு. ஸோ இன்னும் உங்களுக்கு ஐசிடி எக்ஸாம் இருக்குது, பேலன்ஸில் ஜியோகிராஃபி எக்ஸாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஒழுங்காக பார்த்து படித்து எழுதிருங்க. ஓகேயா? ஸோ அதே அதே மாதிரி பேரல் டைமில் உங்களுக்கு பிஎஸ்டியில் ஸ்பாட் அண்ட் B1 B2 ப்ராக்டிக்கல் சம்மந்தப்படுத்தியும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அந்த வீடியோஸையும் கட்டாயம் பாருங்கள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், எதை பற்றியும் யோசிக்காதீங்க. நான் முதல்ல இருந்து சொல்கிறது அதை தான். செஞ்சிட்டீங்க, செஞ்சு முடிச்ச பிறகு அந்த விஷயத்தை பற்றி யோசிக்காதீங்க. ஓகேயா? செஞ்சு முடிச்ச பிறகு நீங்கள் செஞ்சு முடிச்சதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. அது திருப்பி வரப்போகிறதில்ல அந்த டைம். அப்போ இப்போ அடுத்தது என்ன நடக்க போகுது உங்களுக்கு? ப்ராக்டிக்கல். அந்த விஷயத்துக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, சரி. ஸோ நான் பேசுறது கிளியராக கேட்குது தானே உங்களுக்கு? நான் பேசுறது கிளியராக கேட்குது தானே? ஓகே, ரைட்.
ஓகே. சரி. ஸோ நீங்க நடந்து முடிச்சத பத்தி யோசிக்காதீங்க ஸ்டூடண்ட்ஸ். நான் ஏன் சொன்னேன்னு கேட்டீங்களா இருந்துச்சுன்னா, இனி அது திருப்பி வரப்போறது இல்ல. இனி நடக்க போறத மட்டும் யோசிங்க. அதே மாதிரி பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா, உங்களோட பார்ட் 1 நான் இது பண்ணிட்டேன். சரிதானே? டென்டேட்டிவ் ஆன்சர்ஸ் நான் மட்டும் போட்டிருக்கேன். பட் இந்த ஃபைனல் ஸ்கீமோட ஒத்து போகுமான்றது 100% ஷூரா சொல்ல இயலாது. பட் நான் வேணும்னா அந்த பேப்பர் அனுப்பி விடுறேன். சரியா? பேப்பர்ல நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அத அனுப்பி விடுறேன் உங்களுக்கு வேணும்னா. ஓகே. ஸோ நான் மறந்து மறந்து போயிட்டு எனக்கு. சரி. ஸோ அத அனுப்பி விடுறேன். நீங்க அத அப்புறம் செக் பண்ணிக்கோங்க. சரி? ஓகே. அடுத்தது பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா, இப்ப நாங்க இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா, பயோசிஸ்டம் டெக்னாலஜி பிஎஸ்டில பார்த்தீங்கன்னா, ஸ்பாட் அண்ட் பி1, பி2 டெஸ்ட்டோட பிராக்டிகல் எக்ஸ்பிளனேஷன பத்தி நாங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ட்ரோல பார்க்க போறோம். ஸோ ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு கம்யூனிட்டியை தவிர்த்து நல்லா கவனிச்சுக்கோங்க. கம்யூனிட்டியை தவிர்த்து உங்களுக்கு அனுப்பின லிங்க் பார்த்தீங்கன்னா பர்சனலா பிஎஸ்டி அட்மின் நம்பர்ல இருந்து வந்திருந்தா உங்களை நாங்கள் எதில் அட்மிட் இது பண்ணியிருக்கோம், அதாவது ஆட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம்னு கேட்டிங்களா இருந்துச்சுன்னா ப்ராட்காஸ்டில் ஆட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அது உங்களுக்கு கிளியராக விளங்கும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் ஒரு வேளை நீங்கள் பே பண்ணியிருந்தீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எங்கள் ப்ரைவேட்டாக வந்திருக்கும். பிஎஸ்டி அட்மின் நம்பர்ல இருந்து ப்ரைவேட்டாக உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். அப்படி உங்களுக்கு பிஎஸ்டி அட்மின் நம்பர்ல இருந்து மெசேஜஸோ அடுத்தது லிங்க் கிளாஸ் இன்னைக்கு வந்த கிளாஸ் லிங்க் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக வரல, உங்களுக்கு பர்சனலாக வரல, கம்யூனிட்டியில் தான் வந்துச்சு ஆனால் நான் ஃபீஸ் பே பண்ணியிருந்தேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களா இருந்தால் உடனடியாக மெசேஜை போடுங்க. ஏன்னா நீங்கள் பிஎஸ்டி அட்மின் நம்பர் சேவ் பண்ணியிருக்க மாட்டீங்க. சேவ் பண்ணிலாட்டி நாங்கள் ப்ராட்காஸ்டில் ஆட் பண்ணியிருப்போம். நாங்கள் ப்ராட்காஸ்டில் போட்டோன்னே உங்களுக்கு வராது. நீங்கள் கட்டாயம் எங்களோட நம்பரை சேவ் பண்ணி இருக்கணும். சேவ் பண்ணி இல்லாட்டி உங்களுக்கு வராது லிங்க். அதை கிளியராக உங்களுக்கு சொல்லிக்கொள்ளும். ஓகே. ஸோ கட்டாயம் எந்த நம்பரையா இருக்கட்டும், பிஎஸ்டி அட்மின் நம்பரையா இருக்கட்டும், கட்டாயம் சேவ் பண்ணுங்க. நாங்கள் ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இருக்கே இயலாது. கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. சரி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிற விஷயங்கள் எக்ஸ்பிளனேஷனை பற்றி தான் நான் கிளியராக உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஃபுல்லாகவே எக்ஸ்பிளனேஷனை கிளியராக சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்களா இருந்தால் உங்களுக்குள்ள டவுட்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இப்போ எழுதியே விளங்கப்படுத்துறேன். கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, கிளியராக கவனிச்சுக்கோங்க. சரி. ஸோ உங்களோட ஃபைனல் எக்ஸாமினேஷன் எடுத்துக்கிட்டீங்களா இருந்துச்சுன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களோட ஃபைனல் எக்ஸாமினேஷன் இப்போ 2025ஆம் ஆண்டு உங்களோட பிஎஸ்டியோட ஃபைனல் எக்ஸாமினேஷன்ல நீங்க இப்ப வரைக்கும் எழுதியிருக்கிறது என்னதுன்னு கேட்டீங்கன்னா தியரியை தான். ஓகே. இப்ப வரைக்கும் நீங்க எழுதியிருக்கிறது தியரி தான். ஆனா உங்களுக்கு தெரியும் ஃபைனல் எக்ஸாமினேஷன்ல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரப்போகுது தானே. அது பிஎஸ்டியில் ஏயா இருக்கலாம், அதே பிஎஸ்டியில் பியா இருக்கலாம், இதே பிஎஸ்டியில் சியா இருக்கலாம். பிஎஸ்டியில் எஸ்ஓ ஃபெயிலோ எங்களோட பிள்ளைங்க எடுக்க மாட்டீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நான் எஸ்ஐயோ ஃபெயிலையோ நான் எழுதலை. ஸோ அப்போ இந்த ரிசல்ட்ஸ்ன்றது எதன் அடிப்படையில் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா நீங்க எழுதின தியரி மார்க்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 70% தான் மார்க்ஸ் போடுவாங்க. மிச்சம் 30%ன்றது ப்ராக்டிக்கலை டிபெண்ட் பண்ணுது. ஓகேயா? மிச்சம் 30%ன்றது ப்ராக்டிக்கலை டிபெண்ட் பண்ணுது. ஓகேயா? உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்துறேன். இப்போ நீங்க எழுதியிருக்கிறது பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா 70% மார்க்ஸுக்கு தான் இப்போ எழுதியிருக்கீங்க. மிச்சம் 30%ன்றது ப்ராக்டிக்கல். ஓகேயா? ஸோ உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ல ஃபைனல் எக்ஸாமினேஷன்ல 2000க்கு மார்க்ஸ் போட்டு 20ஆல பிரிப்பாங்க. பிரிச்சு தான் உங்களுக்கு 100ன்ற மார்க்ஸ்ன்றது வரும். சரியா? அதுல இந்த 2000 மார்க்ஸ்ல நீங்க தியரிக்கு எழுதியிருக்கிறது 1400 மார்க்ஸுக்கானது. பிராக்டிக்கலுக்கு உங்களுக்கு 600 மார்க்ஸ்க்கு போடுவாங்க. இந்த 600 மார்க்ஸ்ல இருந்து பாத்தீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிராக்டிகல்ன்றது பிஎஸ்டி ஆக்களுக்கு மட்டும்தான் தனியா 3 நாள் நடக்கும். பிஎஸ்டி ஆக்களுக்கு மெயினா தனியா 3 நாள் நடக்கும் பிஎஸ்டி ஆக்களுக்கு. அப்படின்னா ஸ்பாட் ஒரு நாள், பி1 ஒரு நாள், பி2 ஒரு நாள். ஓகேயா? ஸோ ஸ்பாட்ன்றது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா என்னன்னு விளங்கப்படுத்துறேன், பி1 என்ன விளங்கப்படுத்துறேன், பி2 என்ன விளங்கப்படுத்துறேன். அதுக்கு பிறகு உங்களோட டவுட்ஸ் எது இருந்துச்சுன்னா நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. ஓகேயா? அதுக்கு பிறகு உங்களோட டவுட்ஸ் எது இருந்தாலும் நீங்க என்கிட்ட கேட்டுக்கோங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்க எழுதியிருக்கிறது 70 வீதமானது, அதாவது மொத்தம் 100 வீதத்துல 70 வீதத்துக்கான தியரிக்கு நீங்க எழுதிட்டீங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இப்ப ப்ராக்டிக்கல் 30 வீதத்துக்கு தான் நீங்க எழுத போறீங்க. இதுல 2 கண்டிஷன் நான் சொல்லிக் கொள்றேன். முதலாவது கண்டிஷன், ப்ராக்டிக்கல் எல்லாருமே நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா அட்டென்ட் பண்ணணும். ப்ராக்டிக்கல் நீங்க எல்லாருமே என்ன செய்யணும், அட்டென்ட் பண்ணணும். அட்டென்ட் பண்ணலாட்டி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்சென்ட்னு தான் வரும். இது மறந்துடாதீங்க என்னைக்குமே. இது 2023ஆம் ஆண்டு பார்த்தீங்களா இருந்தால் என்கிட்ட படித்த பிள்ளைக்கு பொடி ஒருத்தனுக்கு நடந்துச்சு.
பேர் நான் சொல்ல விரும்பல. அவன் என்னடானா, சார் எனக்கு ரிசல்ட்ஸ் வரலன்னு சொன்ன பிறகு நான் கேட்டேன், ஏன்டா ரிசல்ட்ஸ் வரல உனக்கு கேட்டதுக்கு, இல்ல சார் நான் நல்லா தான் எக்ஸாம் ஆனா ரிசல்ட்ஸ் வரல அப்படின்னு கேட்டது. அவனை ஃபைனல் செமினார் ஃபைனல் எக்ஸாமினேஷன் போனி, ஆமா சார் போனேன். அப்போ ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ண தானேன்னு கேட்டேன், இல்லை சார் நான் அட்டன் பண்ணல, பயம் சார் ப்ராக்டிக்கல் எனக்கு. அதனால அப்படி ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணலாட்டி உனக்கு ரிசல்ட்ஸ் எப்படி வரும்? அப்ப அந்த அடிப்படையில் யாரும் இருக்காதீங்க தயவு செஞ்சு. விளங்குதா? உங்களோட முக்கியமான பிரச்சனையே இந்த பயம் தான். தியரி எக்ஸாமினேஷன் வர நேரம் நிறைய பேர் எனக்கே தெரிஞ்சு, சார் நான் பிஎஸ்டி செய்யலை சார், அடுத்த வருஷம் பிஎஸ்டியை மட்டும் தனியாக போட்டு செய்கிறேன். கொஞ்சம் அறிவு இருக்கா ஃபர்ஸ்ட்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொஞ்சம். இப்ப நான் தெளிவாக தான் சொல்றேன். இப்போ அறிவு இருக்கான்னு கேட்டோம், நீங்க யோசிங்க கொஞ்சம். ஏ லெவல் எக்ஸாம்ல தனியா ஒரு பாடத்தை மட்டும் போட்டு அப்படி எடுக்க இயலாதுமா, ஓ லெவல் மாதிரி செய்ய இயலாது. அதை புரிஞ்சுக்கோங்க. அது கூட தெரியாமையா நீங்க ஏ லெவல் வந்திருக்கீங்க? ஆ, உங்களுக்கு தெளிவா தானே எல்லா விஷயத்தையும் சொல்லி அனுப்புது. ஏன் பயப்படுறீங்க? எத்தனை பேர் எனக்கு மெசேஜ் போட்டீங்க தெரியுமா? மெசேஜ் போட்டு எத்தனை பேர் எனக்கு கிட்டத்தட்ட 12 பேர் மாதிரி கால் பண்ணீங்க. நான் வேணா தனியா எடுத்து வச்சிருக்கேன் லிஸ்ட் எனக்கு. சார் எனக்கு இந்த வருஷம் நான் எக்ஸாம் செய்யல, அடுத்த வருஷம் செய்ய போறேன். வேணாம், நான் சொல்லிக்கொள்ள விரும்பல. தயவு செஞ்சு விட்டுருங்க. அது பரவாயில்ல விடுங்க. போ, எழுதலைன்னா விட்டுருங்க. ஸோ அடுத்த டைம் நான் சரியா பார்த்து செஞ்சுக்கோங்க. இதை டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கம்மா, அவ்வளோதான் சொல்ல முடியும். சரி. இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு செய்ய போறீங்க. இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே? எப்போ ஸ்டார்ட் பண்ண போகுது? உங்களுக்கு டேட் அனுப்பினேன் தானேண்ணா? எப்போ ஸ்டார்ட் பண்ண போகுது உங்களுக்கு? எப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போகுது ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்? டேட் அனுப்பினேன் தானே உங்களுக்கு? பிப்ரவரி எத்தனாம் தேதி? டேட் உங்களுக்கு இது அனுப்பலையாண்ணா? குரூப்ல சென்ட் பண்ண தானே? 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ற மாதிரி எதுவும் சென்ட் பண்ணலையாண்ணா? எஸ் எஸ், 6ஆம் தேதி. எஸ், 2ஆம் மாசம் 6ஆம் தேதி உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட். 6ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த டேட்ல ஏதாவது 3 நாள் உங்களுக்கு அட்மிஷன்ல வரும். ஸோ உங்களுக்கு 6ஆம் தேதி எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட். பட் உங்களோட ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் அந்த இது இருக்கு, ஃபார்ம் இருக்கு தானே உங்களுக்கு? சரி, அட்மிஷன் வரும் தானே? அட்மிஷன் உங்களுக்கு ஸ்கூலால கொடுப்பாங்க. பிரைவேட் ஆக்களுக்கு நீங்க தனியா ப்ராக்டிக்கலுக்கு அட்மிஷன் போடணும்னு அவசியம் இல்லை. பிரைவேட்டா எழுதினவங்களுக்கும் அவங்க வீட்டுக்கு என்ன செய்யும் வரும். அவங்க உங்க வீட்டுக்கு தானே இது வந்துச்சு அட்மிஷன். ஃபைனல் எக்ஸாமினேஷன் அட்மிஷன் உங்களோட வீட்டு அட்ரஸுக்கு வந்த மாதிரி ப்ராக்டிக்கல் அட்மிஷனும் உங்களோட வீட்டு அட்ரஸுக்கு வரும் எக்ஸாமுக்கு முதல். சரியா? ஸோ அதனால அதை பத்தி யோசிக்காதீங்க. ஓகே, சரி. கடைசி எதுவும் டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. சரி. இப்போ உங்களுக்கு இந்த ப்ராக்டிக்கல் இல்லாம இந்த 600 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நடக்க போறது பிஎஸ்டி ஆக்களுக்கு மூணு மூணு நாள் நடக்கும். இதுதான் வழக்கமா நடக்கிறது. இது வரைக்கும் பாத்தீங்களா இருந்தா நான் எக்ஸாம் எழுதுனது பழைய சிலபஸ்ல எழுதுனது. பழைய சிலபஸ்ல எங்களுக்கு தியரிக்கு 75%, ப்ராக்டிகலுக்கு 25%. அதுக்கப்புறம் புது சிலபஸ்ல மாத்தாங்க, தியரிக்கு 70%, ப்ராக்டிகலுக்கு 30%. 2019ஆம் ஆண்டு சிலபஸ்ல மாத்திட்டாங்க. சரியா? இப்போ உங்களுக்கு அந்த ஏதோ உங்களுக்கோ இல்லாட்டி 2026க்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ 2026க்குன்னு நினைக்கிறேன். அந்த இப்படி மாத்துற மாதிரி ஒரு கதை போகுது. தியரிக்கு சாரி, தியரிக்கு 65, ப்ராக்டிக்கலுக்கு 35 மாத்துற மாதிரி ஏதோ கதை ஒன்று போய்கிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரியல எனக்கு. அந்த கதை வருமா வராதான்றது எனக்கு தெரியல. அது வர நேரம் பார்ப்போம். உங்களுக்கு இல்லை, உங்களோட ஜூனியர்ஸுக்கு நினைக்கிறேன். ஓகே, பார்ப்போம். அது வந்த பிறகு நாங்கள் பார்ப்போம். இப்போ வரைக்கும் உங்களுக்கு தியரிக்கு 70%, ப்ராக்டிகலுக்கு 30% தான். இதுல எந்த வித குழப்பம் இருக்கக்கூடாது உங்களுக்கு. அடுத்தது உங்களுக்கு ஸ்பாட் B1 B2ன்னு சொல்லி 3 நாள் தனித்தனியா நடக்கும் உங்களோட எக்ஸாமினேஷன். இடெக் ஆகல்ட மேக்சிமம் முன்கூட்டியே போட்டுருவாங்க. இப்ப அப்படி இல்லை. இப்ப என்ன செஞ்சுட்டாங்க, பிடெக் ஆகல்ட முன்னுக்கு போட்டுட்டு இடெக் ஆகல்ட எக்ஸாமினேஷனை தள்ளி போட்டுட்டாங்க. இது மாறி வரலாற்றிலேயே மாறின டைம் உண்டு இது. அப்ப உங்களுக்கு பிஎஸ்டிஏ ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்குமா 3 நாள் ப்ராக்டிக்கல் நடக்க போகுது. அதுல உங்களுக்கு முதலாவது நடக்க போறது ஸ்பாட்டா மெயினா நடக்கும் முதலாவது பெரும்பாலும். இந்த ஸ்பாட்ன்றது என்னது அப்படின்னு கேட்டீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டாம். அதாவது உங்களுக்கு 30 மேசைகள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஒவ்வொரு மேசைகள்லையும் 30 மேசைகள் இருக்கும். அந்த 30 மேசைகள்லையும் நீங்க மாறி 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 என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டீங்கன்னா போக போறீங்க. அது அவ்வளவுதான் சார், மாறி போறது தான் ப்ராக்டிக்கல் அப்படின்னு கேட்டா இல்ல. 30 மேசையிலையும் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மேசையில 2 நிமிஷம் உங்களுக்கு டைம் தருவாங்க. அந்த மாதிரி 30 டேபிள் உங்களுக்கு உங்களோட அந்த ரூம்ல இருக்கும். அந்த 30 டேபிள்லையும் பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க. உதாரணத்துக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டேபிள், முதலாம் நம்பர் டேபிள்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்பர் போட்டிருப்பாங்க. இந்த முதலாம் நம்பர் டேபிள்ல இப்படி ஏதாவது ஸ்பெசிமென்ஸ் வச்சிருப்பாங்க. ஸ்பெசிமென்ஸ்னா ஏதாவது உண்டு, உபகரணங்களையோ இல்லாட்டி ஏதாவது ஒரு மாதிரியை வச்சுட்டு இது சம்பந்தப்பட்ட கேள்வி உங்களோட கையில பேப்பரா இருக்கும், பேப்பரா கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. இந்த பேப்பர்ல இந்த முதலாம் நம்பர் மேசையில நீங்க இருந்தீங்கன்னா முதலாம் நம்பர் மேசைக்கான கேள்வி நீங்க எடுத்துடணும் அந்த பேப்பர்ல.
அப்ப முதலாம் நம்பர் மேசையில உள்ள இந்த இது இருக்கு தானே, சாம்பிள்ஸ் இருக்கு தானே, இதை சம்பந்தப்படுத்தி முதலாம் நம்பர் கேள்வியில உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கேள்விகள் கொஞ்சம். அந்த கேள்விகளுக்கு பதில் எழுதுறதுக்கு இந்த டேபிள்ல வச்சே நீங்க பதில் எழுதணும். அதுக்கு உங்களுக்கு அந்த டேபிள், ஒரு டேபிளுக்கு 2 நிமிஷம் படி. மொத்தம் இந்த ஸ்பாட் ப்ராக்டிகல்ன்றது 30 டேபிள் இருக்கும் அந்த ஆல்ல. அப்ப மொத்தமா பாத்தீங்களா இருந்தா உங்களுக்கு 60 நிமிஷம் இந்த ப்ராக்டிகலுக்கு. 60 நிமிஷம் ஈக்குவல் டு 1 அவர். 60 நிமிஷம்ன்றது 1 அவர். ஓகேயா? சோ அதனால பாத்தீங்களா இருந்துச்சுன்னா இந்த குறிப்பிட்ட ஸ்பாட்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நடக்க போகுது, 1 அவர் நடக்கும். ஓகேயா? எப்படி நடக்கும், 1 அவர் நடக்க போகுது. இந்த 1 அவர் முடிஞ்சோன்னா நீங்க திருப்பியும் வீட்டுக்கோ ஏதோ சம்திங் நீங்க வந்துருவீங்க. திருப்பி அடுத்த நாள் B1 நடக்கும், அதுக்கு அடுத்த நாள் B2 நடக்கும். இப்படிதான் நடக்க போகுது. ஸ்பாட்ன்றது உங்களுக்கு நடக்க போறது 1 அவர். ஓகேயா? B1ன்றது உங்களுக்கு மொத்தமா B1ல பாத்தீங்கன்னா ஒரு ரூம்ல உங்களுக்கு மெயினா உங்களுக்கு சாய்ஸ் கொடுப்பாங்க. அது சாய்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுன்னு இல்ல, மொத்தம் 5 ப்ராக்டிக்கல். ஒரு ரூம்ல 5 ப்ராக்டிக்கல் தான் அசைன் பண்ணுவாங்களா தெரியல, மொத்தம் 5 ப்ராக்டிக்கல் இது பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மொத்தம் 5 ப்ராக்டிக்கல்ல பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது ஒரு ப்ராக்டிக்கலை நீங்க தெரிவு செய்யணும். மொத்தம் 5 ப்ராக்டிக்கல் அசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த 5ல ஏதாவது ஒண்ணு நீங்க தெரிவு செய்யணும். ஆனா இந்த 5ல நீங்க ஏதாவது ஒண்ணு தெரிவு செய்றீங்க தெரியுமா, அந்த ஒண்ணு நீங்க சாய்ஸ் பண்றது இல்ல. துண்டு குலுக்கி போடுவாங்க, அந்த துண்டுல ஏதாவது ஒன்று நீங்க பிக் பண்ணுவீங்க தானே. பிக் பண்ற ஒன்று இருக்கு தெரியுமா, அந்த ஒரு ப்ராக்டிக்கலை தான் நீங்க செஞ்சு காட்டணும். அது உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராக்டிக்கலா இருக்கலாம், தெரியாத ப்ராக்டிக்கலா இருக்கலாம். இந்த ஒரு ப்ராக்டிக்கலை அவங்க செஞ்சு காட்ட சொல்லுவாங்க. அந்த ஒரு ப்ராக்டிக்கலுக்கு உனக்கு டைம் கொடுப்பாங்க 30 நிமிஷம். 30 நிமிஷம்ன்றதுமா 1 அவர். ஓகே, 30 நிமிஷம்ன்றது 1 அவர். இதே மாதிரி தான் B2லையும் 5 ப்ராக்டிக்கல் மெயினா அசைன் பண்ணுவாங்க. அந்த 5ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்றை நீங்க பிக் பண்ணணும். துண்டு குலுக்கி போடுவாங்க, அதை பிக் பண்ணணும். அந்த பிக் பண்ற இதுல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா நீங்க உங்களுக்கு ஒரு டேபிள் அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த 30 நிமிஷத்துக்குள்ள அந்த ப்ராக்டிக்கலை செய்யணும். 30 நிமிஷம்னா 1 அவர். ஓகே, இது உங்களுக்கு கிளியரா விளங்குது தானே? உங்களுக்கு இதுல எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல. இது ஒவ்வொன்றும் தனித்தனி நாள் தான். இத்தனை வருஷ காலமும் தனித்தனியாக தான் நடக்குது. இப்ப புதுசா ஏதாவது மாற்றம் கொண்டு வராங்களா இல்லையான்றது எனக்கு தெரியாது. அது நான் அதுக்கப்புறம் தெரிஞ்ச டைம்ல நான் சொல்றேன் உங்களுக்கு. கிட்ட ப்ராக்டிகல் கிட்ட வரும்போது உங்களுக்கு புதுசா எதுவும் வந்துச்சுன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு அந்த டைம்ல. அப்படி தெரியற நேரம் கட்டாயம் நான் சொல்றேன். அந்த டைம் நீங்க பார்த்துட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. சரி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ உங்களுக்கு ப்ராக்டிகல்ன்றது உங்களுக்கு பீஸ்ஃபுல்லா செய்யலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, அடுத்த பிரச்சனை உங்களுக்கு. சார் ப்ராக்டிகல் கைட் பாத்தீங்களா இருந்தா 2 இருக்கு தானே சார். கிரேட் 13 இருக்கு, 12 இருக்கு, கிரேட் 13 இருக்கு. சார் இதை மட்டும் நாங்க படிச்சா போதுமா சார்? சரியா, இதை மட்டும் நாங்க படிச்சா போதுமா சார் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு நான் தெளிவா சொல்லிக் கொடுறேன். என்னன்னா பிராக்டிக்கல்ல உங்களுக்கு வரப்போறது என்னன்னா, பிராக்டிக்கல் கைட்ல இருக்கிறது மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம 100% சொல்லிடலாது. அதுல 5% இல்லாட்டி 10% சரினாங்க எங்கட தியரியில படிச்சதும் வரும். தியரியில படிச்சதையும் வரும். என்ன சார் சொல்றீங்க, மறந்துருக்குமே சார் எங்களுக்கு அப்படின்னு கேட்டா நான் உனக்கு என்ன தெரியுமா சொல்றேன். நம்ம பிராக்டிக்கல்ல என்ன விஷயம் பாக்குறோமோமா, நம்ம பிராக்டிக்கல்ல பாக்குற விஷயத்த தியரியில பார்த்திருப்போம் தானே. உதாரணத்துக்கு சொல்றேன், பிராக்டிக்கல்ல பாத்தியா இருந்தா நம்ம எலம்ன்ற ஒரு விஷயம் பாக்குறோம்னு வச்சுக்கோ. சரியா? பிராக்டிக்கல்ல எலம் எதுக்காக பயன்படுத்துறோம்ன்றது உங்க பிராக்டிக்கல் கைட்ல இருக்காது. ஆனா தியரியில படிச்சிருப்பேன் எலம்ன்றது எதுக்காக பயன்படுத்துறோம், எலம்ன்ற ரசாயன குறியீடு என்ன அப்படின்னு கேட்கிறோம் தானே. இல்லைன்னா உதாரணத்துக்கு இப்ப பிராக்டிக்கல்ல பாத்தியா இருந்தா, உதாரணத்துக்கு தீப்பொறி செருகியை நீ அடையாளம் காண தெரிஞ்சிருக்கணும். தியரியில என்ன இப்ப இதுல தெரிஞ்சிருக்கணும். இப்ப இதுல இருந்து என்ன சார் தியரி கேள்வி கேட்பானா, இந்த தீப்பொறி செருகின்றது எந்த இன்ஜின்ல இருக்கும். இந்த தீப்பொறி செருகி என்பது இந்த இந்த இன்ஜின்ல இருக்கும் தானே. குறிப்பிட்ட இன்ஜின் என்ன இன்ஜின், பெட்ரோல் இன்ஜின். இந்த பெட்ரோல் இன்ஜின்ல மட்டும் காணப்படுற தீப்பொறி செருகியை தவிர்த்த வேற ஏதாவது என்னது பகுதி இருக்கா, கார்பியூரேட்டர். இந்த மாதிரி கேள்விதான் கேட்பாங்க. சரியா? இது எதுல கேட்பாங்க, ஸ்பாட்ல. B1 B2ன்றது நீங்க பிராக்டிகல் செய்ய போறீங்க. ஸ்பாட்ல நீங்க என்ன செய்ய போறீங்க, மாதிரிகளை பார்த்து நீங்க எழுத போறீங்க, பேப்பர்ல எழுத போறீங்க. B1 B2ல நீங்க பிராக்டிகலை செஞ்சு காட்ட போறீங்க. உதாரணத்துக்கு அது எலக்ட்ரானிக்ஸ் கேள்வியா வரலாம், இல்லைனா சர்வேயிங்ல வரலாம், இல்லைனா எதுவா வேணாலும் வரலாம். அப்ப சார் இது இந்த பிராக்டிகல் எல்லாத்தையும் நான் படிச்சுட்டு போகணுமா? எல்லாத்தையும் படிங்க. ஆனா படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் இந்த பிராக்டிகல் வைப்பாங்களா இல்லையான்னு. உதாரணத்துக்கு கேட்கிறேன், இதுல இருந்து உங்களுக்கு கொதிநீராவி காய்ச்சி வடித்தலை பத்தி என்னதுல இருக்கு, பிராக்டிகல்ல இருக்கு. இப்ப யோசிங்க, கொதிநீராவி காய்ச்சி வடித்தல்ன்றது 1 ஹவருக்குள்ள செய்யற பிராக்டிகலா? இல்ல.
அப்ப அந்த மாதிரி பிராக்டிக்கல் அவங்க கேட்கறதுக்கான சான்சஸ்ன்றது குறைவு. அப்படி கேட்டாலும் அதுல ஏதாவது ஒரு ப்ராசஸ், அரவருக்குள்ள செய்யக்கூடிய ப்ராசஸ் தான் கேட்பாங்க. யோகட் உற்பத்தி எடுங்க. யோகட் உற்பத்தி நீங்க அரவருக்குள்ள செஞ்சு முடிக்க முடியுமா? முடியாது. ஆனா அந்த யோகட் உற்பத்தியில அரவருக்குள்ள செஞ்சு முடிக்க வேண்டிய ப்ராசஸ் இருக்கும். நான் சொல்லி தருவேன். அது B1 B2ல நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் கிளியர். அந்த ப்ராசஸ் தான் நீங்க இதாக்கி கேட்பாங்க. சரி, இதுதான் விஷயம். அப்ப இதுக்கு நீங்க அட்டன் பண்ண ரிப்பீட்டர்ஸும் இருப்பீங்க இதுல. உங்களுக்கு பயம் இருக்கக்கூடாதுமா ரிப்பீட்டர்ஸுக்கு. நீங்க இப்ப எழுத போறது உங்களோட செகண்ட் சான்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியும் ப்ராக்டிக்கல் எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஆனா எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக் கொடுறேன். என்ன விஷயம்னா, நீங்க ஸ்பாட்ன்றது உன் ஃப்ரெண்டு செய்யறதை தான் நீயும் செய்ய போற. ஏன்னா 30 மேஷம் இருக்கு. 30 மேஷம் ரொட்டேஷன் ஆகி உங்க ஃப்ரெண்டும் அதே தான் செய்வா, நீயும் அதே தான் செய்வ. ஆனா B1 B2 அப்படி இல்லை. இது பாத்தீங்களா இருந்தா 5 ப்ராக்டிக்கல் அசைன் பண்றாங்க தானே. இந்த 5 ப்ராக்டிக்கல், இந்த 5 ப்ராக்டிக்கல் உனக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். 5 ப்ராக்டிக்கல் உனக்கு தெரியாது. 5 ப்ராக்டிக்கல் அவங்க என்னென்ன அசைன் பண்ணிருக்காங்கன்னு உனக்கு தெரியவே தெரியாது. அந்த எக்ஸாம் ஹாலுக்கு போற நேரம் துண்டு எடுக்க சொல்லுவாங்க. அந்த துண்டுல இருந்து உன்னை பிக் பண்ணு. அந்த பிக் பண்ண டேபிள்ல பாத்தீங்கன்னா சாமான் அடிக்க வச்சிருப்பாங்க. அதுல சொல்லியிருப்பாங்க இந்த விஷயத்த செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பேப்பர்ல ஒரு சின்ன பேப்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுல சொல்லியிருப்பாங்க இந்த விஷயத்த செஞ்சு காட்ட சொல்லி. அதை நீ செஞ்சு காட்டணும். அது என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னைய பயமுடுத்துறதுக்கு சொல்லல. உதாரணத்துக்கு 2022ல, சரியா சரியா எனக்கு தெரிஞ்ச ஒரு பாய் ஒருத்தர் இருக்கான். நல்லா செய்வான், நல்லா செய்வான், எல்லா ப்ராக்டிக்கலும் நல்லா செய்வான். ஆனா அவனுக்கு சர்விங் மட்டும் வராது. எல்லா ப்ராக்டிக்கலும் நல்லா செய்வான், ஆனா சர்விங் மட்டும் அவனுக்கு வரவே வராது. சூப்பரா செய்வான். என்ன 2022 டைம், அந்த டைம் ப்ராக்டிக்கல் எல்லாம் நான் அவனை கூட்டிட்டு போனேன். 2023க்கு ஒரு பொடியன் வந்தான், அவன் வேற. 2022க்கும் 21க்கும் ஒரு பொடியன் ஒருத்தன் வந்தான். அப்ப அவன் எல்லாம் நல்ல ப்ராக்டிக்கல் செய்யக்கூடிய ஆள். அவனுக்கு வந்த ப்ராக்டிக்கல் பாத்தீங்களா இருந்தா B1ல சர்விங் வந்துருச்சு. B1ல சர்விங் வந்தோடனே அவனுக்கு எல்லா ப்ராக்டிக்கலும் செய்ய தெரியும். ஆனா அந்த சர்விங் ப்ராக்டிக்கல்ல மட்டும் அவனுக்கு குழப்பம் இருந்துச்சு. இப்ப இதுல என்ன சொல்ல வாரீங்க? அவனுக்கு எல்லா ப்ராக்டிக்கலும் செய்ய தெரியும். ஆனா அவனுக்கு வந்த லக் பாருங்க. லக் படி அவனுக்கு எந்த ப்ராக்டிக்கல்ல அவனுக்கு டவுட்ஸ் இருக்கோ அந்த ப்ராக்டிக்கல் தான் அவனுக்கு வந்துச்சு. ஸோ இதுல நீங்க பயப்படுறதுக்கு நான் ஒண்ணுமே இல்லை. அதனால தான் சொல்றேன், எல்லா ப்ராக்டிகல்ஸையும் தரவா என்ன விஷயம் செய்யணும், அங்க என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்கன்றதை தெரிஞ்சு வச்சுட்டு போங்க. சார் கேள்வி கேட்பாங்களா சார் அப்படின்னா, ஸ்பாட்டில் உனக்கு எந்தவித கேள்வியும் உனக்கு கேட்க மாட்டாங்க. B1 B2ல உனக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க. உனக்கு இன்விஜிலேட்டர்ஸ் இருப்பாங்க. உன்னோட டேபிள் கிட்ட வந்து என்ன செய்வாங்க, நீ செய்யற ப்ராக்டிகல்ஸ்க்கு மார்க்ஸ் போடுவாங்க அவங்க. மார்க்ஸ் போடுற நேரம் சில டைம் கேள்வி கேட்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேனே, உனக்கு ஒரு சுடு தண்ணி இது ஒன்று வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோ. உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு அரும்போட்டோ கிளியோட்டோ செய்ய போறேன்னு வச்சுக்கோ. உன்கிட்ட கத்தி இருக்கு. உனக்கிட்ட கத்தி கொடுத்துருக்காங்க. அந்த கத்திய உனக்கிட்ட கத்தி நீ கத்தி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீ என்ன செய்யற, என்னன்னா ஒரு சுடு தண்ணி ஒண்ணு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. இப்ப நீ அந்த கத்திய அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீ அந்த கத்தியை ஒண்ணுமே செய்யாம டிரெக்டாவே அந்த வெட்டுறதுக்கு போயிட்ட. தண்டு துண்டங்களை அந்த வெட்டுறதுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோ. அவங்க கேட்பாங்க இந்த சுடு தண்ணியை யூஸ் பண்ணீங்களா? இல்ல சார் நாங்க யூஸ் பண்ணல அப்படின்னா. சரி, இப்ப இந்த இடத்துல நீ யோசிக்கணும் என்ன தெரியுமா? அந்த இடத்துல அவங்க அந்த இடத்துல சுடு சுடு தண்ணி ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருமி அழித்தலுக்கு. கத்தியை நாங்க அந்த சுடு தண்ணியில போட்டு வச்சிருக்கோமா, கிருமி அழிச்சோமா என்றதை பார்க்கறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சரிதானே? ஸோ ப்ராக்டிக்கல்ன்றது அதுதான் நான் சொல்றேன். அடுத்தது ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்ல பாத்தீங்களா இருந்தா நீங்க பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு படிச்ச ப்ராக்டிக்கல் தான் வரப்போகுது. ஆனா தியரியில பார்த்த விஷயங்களும் சிலது ப்ராக்டிக்கலா வரும். அது நான் உங்களுக்கு சொல்லியே தான் நான் அனுப்புறேன். போன முறை என்ன ப்ராக்டிகல் வந்துச்சு, அதுக்கு போன முறை என்ன ப்ராக்டிகல் B1 B2ல வந்துச்சு, அதுக்கு போன முறை என்ன B1 B2 வந்துச்சுன்றதை நான் உங்களுக்கு வேணா அந்த கிளாஸஸ் போக போக சொல்லுவேன். நான் உங்களுக்கு கடைசியா உங்களுக்கு சொல்லி முடிச்சு அனுப்பு. அது மட்டும் இல்லாம இப்படித்தானே ப்ராக்டிக்கல்ல சில இது இருக்கும் தானே, எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமே. இந்த ப்ராக்டிக்கல் வரப்போகுது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தா வேணா நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கும் சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வரும், உங்களோட டீச்சர்ஸ் மார்க்க மூலமாகும். அதை எனக்கு சொல்லுங்க. நானும் ஷேர் பண்ணி மற்ற இல்லாத பிள்ளைங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுவேன். பட் நாங்கள் அந்த டைம் அதை பார்ப்போம். எக்ஸ்பெக்டேஷன் வருதா இல்லையான்றதை நம்ம அந்த டைம் பார்ப்போம். வந்தா பார்ப்போம். நல்லது தான். இது வரைக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் மிஸ் ஆனதில்லை. எல்லாமே சரியாக தான் போயிருக்கு. சிலது மட்டும் மிஸ் ஆகிருக்கு. ஏன்னா ஒரு பூ பூ பொருள் வச்சிருக்காங்கன்னா இந்த பொருளை வச்சு இவங்க இந்த ப்ராக்டிக்கல் தான் கேட்பாங்கன்னு நம்ம 100% கணிப்பிட இயலாது. நான் கேட்குறேனே, ஒரு முட்டையை வச்சிருக்காங்கன்னா எங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் தானே, முட்டையை வச்சிருக்காங்க. இந்த முட்டையை வச்சு நீங்க நல்லா யோசிங்க. முட்டையை வச்சிருக்காங்க. இந்த முட்டையை வச்சு நான் என்னென்ன யோசிக்கலாம்?
இந்த முட்டையை வச்சு ஆல்புமின் சுட்டி கணிக்கிறதுக்கு யூஸ் கொடுக்கலாம். இல்லைனா வடிவ சுட்டி கணிக்கிறதுக்கு கொடுக்கலாம். இல்லைனா முட்டையோட வெண்கரு சதவீதம், மஞ்சட்கரு சதவீதம், வெள்ளைக்கரு சதவீதம், சாரி, மஞ்சட்கரு சதவீதம், முட்டை ஓட்டு சதவீதம், வெண்கரு சதவீதம் போன்றவற்றை கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுக்கலாம் அந்த முட்டையை. வேற எதுக்காவது முட்டையும் கொடுக்கலாம். நிறைய வச்சு அதுல தரத்தை பிரிக்கிறது கொடுக்கலாம். முட்டையோட ஓ சுட்டி கணிக்கிறது கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப அந்த எங்களோட ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் இப்ப எங்களுக்கு ஒரு இன்ட் வந்துச்சுன்னா ப்ராக்டிக்கல்ல முட்டை வச்சிருக்காங்க அவ்வளவுதான் வரும். என்ன ப்ராக்டிக்கல் வரப்போகுதுன்றது எங்களுக்கு வராது. வராதுன்னா உங்களுக்கே தெரிய வராது. அது நம்ம போக போக பார்ப்போம். இப்ப போட்டு குழப்பிக்க தேவையில்ல அந்த விஷயத்த. ஓகே, இப்ப பேசிக் இந்த விஷயத்துல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க என்கிட்ட கேட்டுக்கோங்க. இப்ப நான் சொன்னதுல ப்ராக்டிக்கல் ரீதியா பேசிக் இருக்கணும். தேவையில்லாம இந்த தியரியில ஏதாவது இந்த அந்த விஷயம்லாம் கேட்கக்கூடாது. ப்ராக்டிக்கல்ல உனக்கு பேசிக்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இப்ப நீ என்கிட்ட கேளு, நான் உனக்கு சொல்றேன். உனக்கு சில டவுட்ஸ் இருக்குமே கட்டாயம். நீ ப்ராக்டிக்கல்ன்றது முறையா நீ பார்க்க போற. சரிதானே? ஓகே. மைக் ஆன் பண்ணி கேட்கணும் கேட்கலாம். சார் நீங்க சொன்னீங்க தானே சார் 3 days, பட் இந்த ஃபார்ம்ல 6/2 இருந்து 10 வரைக்கும் 4 நாள் போட்டிருக்கு தானே? 6, 7, 8, 9, 10 5 நாள் போட்டிருக்கு. ஓ, அந்த 5 நாள்லடாமா உனக்கு தெரியும் தானே அந்த ப்ராக்டிக்கலா அடுக்குவாங்க தெரியுமாம்மா? இப்போ யோசி, ப்ராக்டிக்கலை அடுக்கணுமே. இன்விஜிலேட்டர்ஸ் அவங்க வந்து அடுக்கிறதுக்கு ஒரு நாள் தேவைப்படுமேம்மா. ஸ்பெசிமென்ஸ் எல்லாம் எடுக்கணுமே. அதுக்கு ஒரு நாள் அந்த குறிப்பிட்ட நாள் தேவைப்படுமே. விளங்குதா? ஸோ அதனால தான் அந்த 5 நாள் பிளான் பண்ணது. அதாவது நாள் எல்லாமே அடுக்கி வைப்பாங்க. அதுக்கு இட நாள்ல உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நடக்கும். இப்ப உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண சில நேரம் ஸ்பாட்டு நடக்கும் 7ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அதுவும் அடுத்தது இன்னொரு விஷயம், உங்களுக்கு டேட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸ்பாட் இந்த டேட் B1 இந்த டேட், B2 இந்த டேட்னு தர மாட்டாங்க. அதுலயும் ஒரு குழப்பம் இருக்கும். மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் நாள் ஸ்பாட் தான் செய்வாங்க. மேக்ஸிமம் செய்யறது ஃபர்ஸ்ட் நாள் ஸ்பாட் தான் செய்வாங்க. பட் அதுலயும் ஒரு குழப்பம் இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே ரெடி ஆயிருக்கணும் எப்பயுமே. ஓகே, அதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிக் கொள்றேன். அப்ப 6ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி போட்டதுக்கு உங்களுக்கு சில நேரம் உங்களோட அட்மிஷன்ல வரும். 7, 8, 9 போட்டாலும் போடுவாங்க. 6ஆம் தேதின்றது இப்ப இப்ப டியூஸ்டே. சில நேரம் உங்களுக்கு 7, 8, 9 போட சான்சஸ் இருக்கு. 9 ஜும்மா இருக்கிறனால சில நேரம் 7, 8, 10 போடுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சாரி, எனக்கு தெரியாது. சில நேரம் 6, 7, 8 கூட போடலாம் உங்களுக்கு. ஓ, 6, 7, 8 வரைக்கும் கூட போடலாம். அது எனக்கு தெரியாது. நான் அது அந்த டைம் உங்களுக்கு அட்மிஷன் வர நேரம் தெரியும். ஓகே, ஸோ வேற ஏதாவது? சார் அந்த சார்ட்ல ஜனவரி 31ன்னு ஒரு டேட் போட்டிருக்கு தானே சார்? அது என்னது 31ன்றதுமா? அதுல தெளிவா கொடுத்துருக்குமே அதுல. 31ன்றது பாத்தீங்களா இருந்தா அந்த ப்ராக்டிக்கல் பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்றது. அதாவது பரீட்சை செயலரவு நடைபெற உள்ள திகதிகள்ல பாத்தீங்கன்னா 2000 பயிற்சி செயலமர்வு. பயிற்சி செயலமர்வு. பயிற்சி செயலமர்வுன்றது என்னதுன்னு கேட்டீங்கன்னாமா, அந்த இன்விஜிலேட்டர்ஸ் இருக்காங்க, அங்க வர்றவங்க இருக்காங்க தெரியுமா? அந்த இன்விஜிலேட்டர்ஸ்க்கு பாத்தீங்களா இருந்துச்சுன்னா 31ஆம் தேதி இன்னென்ன ப்ராக்டிக்கல் வரப்போகுது, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒன்று நடக்கும். ஒரு கொலம்புலயோ ஏதோ ஒரு சென்டர்ல நடக்கும். அந்த சென்டருக்கு போவாங்க இன்விஜிலேட்டர்ஸ், மெயின் ஹெட் மார்க, ப்ரொஃபசர்ஸ் மார்க போவாங்க. அவங்க தான் சொல்லுவாங்க இந்தந்த ப்ராக்டிக்கல் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், சரியா இந்த மாதிரி வைக்க போகிறோம், அந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அப்படித்தான் நடக்கும். ஸோ நீ ஒன்றும் யோசிக்காத. ஸோ தெளிவாக அந்த ஃபார்ம்லேயே கொடுத்துருக்கு அந்த விஷயங்களை. அப்போ ஒழுங்கா நீங்கள் அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லோம். அதில் பயிற்சி செயலமவர் நடைபெற உள்ள திகதிகள் 31 கொடுத்துருக்கு. செய்முறை பயிற்சி நடைபெற உள்ள திகதிகள் 6ஆம் மாசத்துல இருந்து, சாரி, 2ஆம் மாசம் 6ஆம் தேதியிலிருந்து 2ஆம் மாசம் 10ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்கு. ஸோ அவ்வளோதான் விஷயம். இதில் போட்டு குழப்பறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். சரி, ஓகே, தெளிவு தானே? அடுத்தது சார். சார் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் சேம் ப்ராக்டிகல் தானா? ஆமாம், சேம் ப்ராக்டிகல் தான். ஸ்பாட் வராத எல்லாருக்கும் சேம் தானே சார்? எஸ், எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஸ்பாட் வர்றது சேம் தான்மா. ஓகே, எந்த விதத்துலையும் அது இதாகாது, மாறாது. முதலாம் டேபிள்ல வைக்கிறது தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும். முதலாம் டேபிள்ல வைக்கிறது தான் முதலாம் டேபிள்ல வைப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் எந்த வித சேஞ்சும் இருக்காது. நீங்கள் அந்த விதத்தில் டவுட் எதுவும் பட தேவையில்லை. ஓகே சார். B1, B2 ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூப்பர்வைசரா இருப்பாங்க. இல்லம்மா, அது எனக்கு 100% சொல்ல இயலாது. இப்ப 2 டேபிளுக்கு ஒரு சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. விளங்குதா? சார், இதெல்லாம் நம்மளுக்கு அவசியம் இல்லாத விஷயங்கள். விளங்குதா? நம்மளுக்கு தேவை என்ன விஷயம்? ப்ராக்டிக்கல் என்ன வரப்போகுது, அதுக்கு எப்படி நம்ம ரெடியாக போறோம்ன்றது தான். எந்த ப்ராக்டிக்கல் போறோமோ அதை நாங்க செய்வோம். இன்விஜிலேட்டர்ஸ் வராங்க தானே, அவங்களோட வேலையை அவங்க செய்யட்டும். ஓகேயா? சரி, ஓகே. வேற அவ்வளவுதான்டா, வேற ஒண்ணும் இல்லையே சார். இந்த 3க்கு எப்படி மார்க்ஸ் டிவைட் பண்ணுவாங்க? ஓகே, இது நல்ல ஒரு கேள்வி. சார், மொத்தமா பிராக்டிக்கல்ல பாத்தீங்கன்னா உங்க 600 மார்க்ஸ்க்கு போட்டு தானே பிரிக்க போறாங்க. அதாவது 30 மார்க்ஸுக்கானது தானே. மொத்தம் 600 போட்டுக்கு அதை 20 20ஆல பிரிச்சா தானே 30.
அப்போ உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்களா இருந்துச்சுன்னா, ஸ்பொட்டுக்கு பார்த்தீங்களா இருந்தா உங்களுக்கு 300 மார்க்ஸ் வரும். ஓகேயா? B1க்கு பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா 150 மார்க்ஸ், B2க்கு 150 மார்க்ஸ். மொத்தம் எவ்வளவு? 600 மார்க்ஸ். இப்படிதான் வரும். சரியா? ஓகே. இப்படிதான் வழக்கமா செய்யறது. அவங்க வழக்கமா செய்யறது இப்படிதான். சோ நீங்க அது அந்த விஷயத்துல எந்த வித குழப்பமும் இருக்கக்கூடாது உங்களுக்கு. சரிதானே? ஓகே. இது கிளியர் தானே? வேற எதுவும் டவுட் இருக்கா இதுல உங்களுக்கு? பேசிக்ல எந்த டவுட்டும் இல்ல தானே? ஓகே. என்ன டவுட் அடுத்தது? சார், கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாமா? எஸ். இது ஒரு நல்ல டவுட் டி உங்களோட. இதுக்கு விட என்னதுன்னு கேட்டீங்கன்னா, இதே தான் போன முறை நடந்துச்சு. போன முறையில நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, கால்குலேட்டரை கொண்டு போ. ஆனா, அவங்க அந்த இடத்துல சில நேரம் சொல்லுவாங்க, கால்குலேட்டர் யூஸ் பண்ண இயலாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பெட்டிகுலர்ல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா கால்குலேட்டர் யூஸ் பண்ண விட்டாங்களாம். ஆனா கிளம்போல பாத்தீங்கன்னா பிராக்டிகல்ல யூஸ் பண்ண விடலையாம். குர்நேகல்ல நடந்த பிராக்டிகல்லையும் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா இது யூஸ் பண்ண விடலையாம். எது கால்குலேட்டர் யூஸ் பண்ண விடலைன்னு நினைக்கிறேன். யாராவது இருந்தீங்களா குர்நேகல இதுக்கு போனவங்க? குர்நேகல சென்டருக்கு போன ரிப்பீட்டர்ஸ் இருக்கீங்களா யாரும்? கால்குலேட்டர் கொண்டு போய் விட்டாங்களா இல்லையா? கொண்டு போய் விடல. ஓகே, சரி. இந்த மாதிரி ஒரு ஒரு சென்டருக்கு ஏத்த மாதிரி மாறுபடும் அது. இப்படிதான். சிலவங்க பாவம் பார்த்து கல்குலேட்டர்ல செய்யற அளவுக்கு பெருசா வராதுடாமா அங்க. அந்த அளவுக்கு யோசிக்காத. விளங்குதா? அங்க என்ன பெரிய இந்த இன்டிகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் அந்த மாதிரி கணக்குகளா தர போறாங்க கல்குலேட்டர் செய்யற மாதிரி. அப்படிலாம் இல்ல. நீ சாதாரண விஷயங்கள் தான். கூட்டல் பெருக்கல் கழித்தல் தெரியாதாமா? அந்த அளவுக்கு தான் வரும். அதெல்லாம் போட்டு குழப்பிக்கொள்ளாத. ஓகே. ஓகே, அடுத்தது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் மெயினா. சார், நீங்க இப்போ பிசிக்கலா ப்ராக்டிகல் கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? அதை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு 3 இடம் பிளான் பண்ணியிருக்கு: குருநேகல, கொலம்போ, கேண்டி. ஸோ இந்த 3 இடத்தையும் நான் எப்போ எப்போ நடக்க போகுதுன்றது நான் கிளியரா உங்களுக்கு சொல்றேன். ஸ்பொட் எந்த நாள் நடக்கும், B1 B2 எந்த நாள் நடக்கும்ன்றது நான் உங்களுக்கு ஒரு பிளான் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்பிவிடுறேன். சரிதானே? முக்கியமான ப்ராக்டிகல்ஸ் மட்டும் தான் பிசிக்கலா செய்ய முடியுங்களா? முக்கியமான ப்ராக்டிகல்ஸ். இந்த ப்ராக்டிகல் எது எது செஞ்சு காட்ட முடியும் உங்களுக்கு, அவ்வளோதான் எங்களுக்கு செஞ்சு காட்ட முடியும் இந்த 2 நாளுக்குள்ள. ஏன்னா எங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ்க்கு எல்லாமே தனி ஒரு டேயே வேணும். விளங்குதா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் பிளான் பண்றேன். பிசிக்கலா ஜாயின் ஆக முடிகிறவங்க அந்த பிசிக்கலா ஜாயின் ஆகி அந்த ப்ராக்டிகல்ஸ் அட்டன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கூட விஷயம். ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே வீடியோ எக்ஸ்பிளனேஷன் மூலமா உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரிதானே? ஓகே. ஸோ அவ்வளோதான் விஷயம். வேற ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை உங்களுக்கு. சரிதானே? ஓகே. சார், ஸ்பாட்ல ஸ்பெசிமனுக்கு எத்தனை கொஸ்டின் சார் இருக்கும்? ஒரு ஸ்பெசிமனுக்குடாம பெரும்பாலும் பார்த்தியா இருந்தா ஒரு டேபிள்ல உனக்கு பெரும்பாலும் அந்த ஒரு டேபிளுக்கான கேள்வி ஒரு 4 கேள்வி இருக்கும். அந்த 4 கேள்வி தான் 100% ஷுவரா இருக்குமா சார்னு கேட்டா சில நேரம் 3 கேள்வி வரும், சில நேரம் 5 கேள்வி கூட வரும். 6 கேள்வி அளவுக்குலாம் போகாது. 6 கேள்விகள்லாம் போக சான்ஸே இல்லை. 5 கேள்வி வரும். அந்த 5 கேள்வியும் ரொம்ப எழுதுற மாதிரி வராது. ஒரு வேர்டு, ஒரு வசனத்துல ஆன்சர்ஸ் முடிக்கிற மாதிரி தான் அதுல வந்திருக்கும் கேள்விகள். உதாரணத்துக்கு நான் பழைய ஸ்பாட் கேள்விகள் எல்லாத்தையும் என்கிட்ட இருக்குது. 2017ல இருந்து 21 வரைக்கும் ஸ்பாட் கேள்வி இருக்கு என்கிட்ட. ஓல்டு ஸ்பாட் கேள்விகள். அதுக்கு பிறகு உள்ளது உங்களுக்கு யாருக்கிட்டையாவது இருந்தா ஓகே. என்கிட்ட 2017ல இருந்து 2021 வரைக்கும் இருக்கு. பழைய ஓல்டு ஸ்பாட் கொஸ்டின்ஸ் இருக்கு. பட் 2022, 23, 24 நடந்த ஸ்பாட் கொஸ்டின்ஸ் என்கிட்ட இல்லை. பட் B1 B2 ப்ராக்டிக்கல்ல என்ன வச்சாங்கன்ற ஒரு ஐடியா என்கிட்ட இருக்கு. ஓகேயா? 21ல என்ன B1 2, 22ல 23ல என்ன வச்சாங்க, 24ல என்ன வச்சாங்கன்ற B1 B2ல என்ன வச்சாங்கன்ற விஷயம் என்கிட்ட இருக்கு. ஸோ அதனால நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். பட் எனக்கு ஸ்பாட் என்கிட்ட இல்லை. பட் உங்ககிட்ட இருந்தா எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, சரி. ஸோ இது கிளியர் தானே? இவ்வளவுதானே விஷயம். சரி, நீங்க ஆன்லைன்ல படிச்சு தாருது பிசிக்கலா படிக்கிற மாதிரி இருக்குமா? அது உங்க கையில தாண்டி இருக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன்ல உனக்கு எவ்வளவு தூரத்துக்கு விளங்கப்படுத்துறேனோ அவ்வளவு தூரத்துக்கு உனக்கு விளங்கப்படுத்தும். சரியா? பிசிக்கல்ன்றது வேற. பிசிக்கல்ன்றது நீ இது தானடாமா. இப்ப விஜய பத்தியா இருந்தா நீ டிவில பாக்குறதுக்கும் விஜய் போயிட்டு தொட்டு பாக்குறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. முடியுமா? அந்த மாதிரி தான். ஸோ அது மாதிரி தான் உனக்கு ப்ராக்டிக்கல் நீ செஞ்சு பார்க்கறதுக்கா இருக்கட்டும், அதே மாதிரி ப்ராக்டிக்கலை நீ வீடியோ எக்ஸ்பிளனேஷன்ல பார்க்கறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. விளங்குதா? ஸோ இது ஆன்லைன் மோடுன்றது பத்தியா இருந்தா உனக்கு விளங்குறது. இந்த விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டியா இருந்தா நீ எக்ஸாம்பிள் அங்க போயிட்டு செய்ய போற. இப்படி இப்போ ப்ராக்டிக்கல்ல இந்தந்த மாதிரி வச்சிருப்பாங்க, இதை வச்சுட்டு நீ இவ்வளவு செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் விளங்கப்படுத்துறேன். அவ்வளவுதான். ஆன்லைன்ல ப்ராக்டிக்கல் செய்யும் போது இப்படித்தான் செஞ்சு காட்டுவாங்க. வீடியோ எக்ஸ்பிளனேஷன் வச்சு தான் செஞ்சு காட்டுவாங்க. பிசிக்கலா வர நேரம் உனக்கு சொல்லுவோம். நாங்க பிசிக்கலா வர நேரம் சாமானை கொடுத்துட்டு இந்த சாமானை வச்சு செய்ய சொல்லுவோம். அது உங்களோட உங்களோட பொறுத்து இருக்கு. ஸோ ஆன்லைனில் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எந்தெந்த ப்ராக்டிகல் செய்ய முடியுமோ அதை கவர் பண்ணுவேன். ஓகே. ஃபிசிக்கலில் பார்த்தீங்களா இருந்தால் ஃபிசிக்கலாக எந்த ப்ராக்டிகல் செய்ய முடியுமோ அந்த விஷயத்தை கவர் பண்ணுவேன். ஓகே.
லைவ் கிளாஸ் எல்லா ஊர்ல இருந்து வரும். அது உங்களோட இஷ்டமா, அது எந்தெந்த நாள் நடக்குதுன்றதை நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிடுறேன். நீங்க அதுக்கேற்ற மாதிரி போர்டினோ ஏதோ சம்திங் டிசைட் பண்ணிட்டு நீங்க வந்து செய்யலாம். ஒரு 2 நாள் தான் பிளான் பண்ணுவேன், பெரும்பாலும் 2 நாள் தான். ஏன்னா இது சரியா இருக்கிறது ஒரு மாசம். ஓகே, சரியா ஒரு மாசம் ஜனவரி ஃபுல்லாவே இருக்கு. அந்த ஜனவரி ஃபுல்குள்ளே நாங்க ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடணும். என்னென்ன நாள்ல எங்க நடக்க போகுதுன்றது ஸ்டார்ட் பண்ணி செஞ்சிடணும். ஓகே, ஸோ நம்ம அதை பார்ப்போம். ஓகே, யோசிக்க தேவையில்லை, பார்ப்போம். சரி, ஓகே, இவ்வளவுதான் விஷயம். ஓகே, அடுத்ததா நாங்க பார்க்க போறது பாத்தீங்களா இருந்தா, ஓகே, சரி, ஓகே. அடுத்ததா நாங்க பார்க்க போறது பத்தியா இருந்தா, ஸ்பாட் எப்படி நடக்கும், B1 எப்படி நடக்கும், B2 எப்படி இருக்கும் நடக்கும்ன்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ண போறேன், கவனிச்சு. ஓகே, சரி, கவனிச்சுக்கோங்க. இது வழக்கமா இருக்கிறது தான். ஓகே, அந்தந்த செயல்முறை செயற்பாட்டை நடத்தும் போது குறித்த செய்முறை செயற்பாட்டினால் எதிர்பார்க்கப்படும் பாடத்திறன்களுக்கு மேலதிகமாக பின்வரும் திறன்களை விருத்தி செய்வது முக்கியமானது. குறித்த நேரத்திலேயே செய்முறை செயற்பாட்டை ஆரம்பித்து உரிய நேர வரையறையினுள் அதனை செய்து முடித்தல் வேண்டும். டைமிங்ன்றது ரொம்ப முக்கியம். உனக்கு எந்தெந்த டைம் கொடுத்தாங்களோ அந்த டைம்குள்ள உனக்கு செஞ்சு முடிச்சிடணும். அடுத்தது, உபகரணங்களை சரியாக கையாளலும் உரிய வாசிப்புகளை சரியா பெறுதலும். உனக்கு எங்க என்னென்ன B1 பிராக்டிகல், B2 பிராக்டிகல்ல நீ உபகரணங்களை கையாள போற. ஸ்பாட்ல எந்தவித உபகரணத்தையும் நீ கையாள போறது இல்ல, தொட்டு கூட நீ பார்க்க தேவையில்ல. மேசையில ஸ்பாட்ல சாம்பிள்ஸ் இருக்கும், அந்த சாம்பிள்ஸை பார்த்து நீ விட அடிக்க போற ஸ்பாட்ல. ஸ்பாட் எக்ஸாமினேஷன்ல போயிட்டு நீ எதை செய்ய இயலாது, அந்த உபகரணத்தை எடுத்து பார்க்கிறது, நக்கி பார்க்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய முடியாது. புரியுதா? B1 B2ல பாத்தியா இருந்துச்சுன்னா நல்லா கவனிச்சுக்கோ. B1 B2ல பாத்தியா இருந்துச்சுன்னா நீ தான் பிராக்டிகல செய்ய போற. அப்ப அங்க கொடுத்திருக்க உபகரணங்களை சரியா கையாளணும். ஓகேயா? இப்போ உனக்கு ஒரு டவுட் வரும், சார் அங்க கொடுத்திருக்க உபகரணத்தை உடைச்சா அந்த நெகட்டிவா தானே யோசிப்பீங்கடி நீங்க. விளங்குதா? உண்மையாவே நீங்க அப்படிதான் யோசிப்பீங்க. சார் உடைச்சிட்டா, விளங்குதா? இப்ப நான் உங்க கார் ஒன்று வாங்குறோம்னா, கார் ரோட்ல போற ஆக்சிடென்ட் நடந்துட்டா, அப்படி யோசிச்சீங்களா இருந்தாடா செய்ய முடியுமாடி? கார் ஒன்று வாங்க முடியுமா? வீடு ஒன்று எடுக்கிறீங்க, வீடு இந்த வெள்ளத்தால வீடு அப்படியே உடஞ்சு போயிருச்சு அப்படின்னா வீடு கட்டுவீங்கடா? கொஞ்சம் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்கடி. ஏன்டி இப்படி இருக்கீங்க நீங்க? ஆ? ஆ? உபகரணத்தை நான் உடைச்சிட்டேன்னா எனக்கு மார்க்ஸ் குறைப்பாங்களா? என்னம்மா சொல்றாரு? சில நேரம் அந்த உபகரணத்துக்கான காசு நீ கொடுக்க வேண்டி வரும். விளங்குதா? அப்படிலாம் இருக்கு. ஆனா இப்ப அதுதான் சொல்றேன், நீ பயந்துராத. உபகரணத்தை உடைச்சிட்டா நான் காசு கொடுக்க வேண்டி வருமோ அப்படின்னு சொல்லி பயந்து செஞ்சினா செய்ய மாட்டேன். விளங்குதா? அப்படி காசெல்லாம் கொடுக்க வேண்டி வராது. சும்மா சொன்னேன்னா, ஓகேயா? சரிதானே? அப்படி உடைக்காத. சரியா? உடைக்கணுன்ற அந்த மென்டாலிட்டியில போகாது. ஜோக்குக்கு சொல்லல, நான் உனக்கு சீரியஸா தான் சொல்றேன். விளங்குதா? சரிதானே? ஓகே, ஸோ அந்த டைம் நாங்க பார்ப்போம். ஓகே, சரி. அடுத்தது, செய்முறை செயற்பாட்டை நடத்தி முடித்த பின்னர் அதற்காக பயன்படுத்திய உபகரணங்களை சுத்திகரித்து உரிய இடங்களில் இடப்படுத்தல் வேண்டும். இதுக்கு மார்க்ஸ் இருக்குடி. விளங்குதா? ப்ராக்டிக்கல்ல சரியா நீ இதெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு அந்த சாமான் இருக்கு தானே, அந்த சாமான சரியா ஒழுங்கான இடத்துல உன் டேபிளை கிளீன் பண்றியா, இந்த மாதிரி விஷயத்துக்கு உங்களுக்கு மார்க்ஸ் இருக்கு கட்டாயம். அது போடுவாங்க, அந்த இன்விஜிலேட்டர் சொல்லுவாங்க அந்த விஷயங்களை. அடுத்து, செய்முறை செயற்பாடு நடத்திய இடத்தை சுத்திகரித்தல். அந்த இடத்த ரொம்ப அந்த என்ன சொல்றது, விம் போட்டு சுத்திகரிக்க அப்பெல்லாம் விடுவாங்கன்னு நினைக்காது. சும்மா ஒரு டிஷ்யூ பேப்பர் கொடுத்துருப்பாங்க, ஈரமா இருந்தா அந்த இடத்த தொடச்சி விட்டுட்டு அந்த அடுக்கி வச்சுட்டு போ. ஏன்னா உனக்கு பின்னுக்கு இன்னொரு ஆள் பிராக்டிகல் செய்ய வருவாங்க அதே பிராக்டிகல. அதனால பத்தியா இருந்தா இந்த விஷயங்களை செய்ய சொல்றாங்க. சரியா டைமுக்குள்ள முடிச்சிடு. இப்ப இந்த திறனெல்லாம் உனக்கு எதிர்பார்க்கறது எதுக்கு தெரியுமா? B1 B2க்கு தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால உனக்கு கிளியரா இருந்துக்கோன்னு தெளிவா சொல்றேன். சரி, இப்போ உனக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்ப நான் சொல்ல வரதுல இருந்தா கேட்டுக்கோ. ஈஸ்டர்ன் சைட் அடே அதை சொல்லுடாமா, சொல்றேம்மா. அது அப்புறம் பார்ப்போம். விளங்குதா? ஈஸ்டர்ன் சைட் செய்யறேனா இல்லையான்றது, அது என்னதுன்னா நான் பார்ப்போம். அதை அந்த டைம் நான் முடிவு பண்ணிட்டு சொல்றேன் உங்களுக்கு. சரிதானே? ஓகே. ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு சமன்பாடுகளும் தேவைப்படுமா சார்? சமன்பாடுகள் நாடாமா, நீ என்னது இப்போ B7 IR எல்லாம் போட்டு செய்ய வேண்டிய கொஷின்ஸ் எல்லாம் வரும். சிலது வரும், சிலது கொஷின் வருமா? ஏன் சமன்பாடுகள்னா நீ SFT அளவுக்கு சமன்பாடுகள் இருக்காமா பிஎஸ்டியில? பிஎஸ்டியில என்ன சமன்பாடு இருக்கு? தெரிஞ்சு தெரிஞ்சு சமன்பாடு ஏதாவது ஒண்ணு சொல்லு. ஆ? சேவைங்கள இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்கு, வேற எதுல சமன்பாடு இருக்கு? 10ஆம் பாடத்துல ஒரே ஒரு சமன்பாடு இருக்கு, வேற எதுல சமன்பாடு இருக்கு? மண்ணுல ஈரலிப்பு சதவீதம் சம்திங் இருக்கு. ஓகே, வேற எங்க இருக்கு? மலைவாழ் மலை மாநில சமன்பாடு V7/R இருக்க வச்சுல என்னடியே இருக்கு சமன்பாடு எல்லாம். ஸோ சிம்பிள், அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, யோசிக்க கூடாது. ஓகே, சரி, ஓகே. அவ்வளவுதான்மா விஷயம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னதுன்னு கேட்டாமா, ஸ்பாட்டை பத்தி பார்க்க போறோம். ஸ்பாட், ஓகேயா? ஸ்பாட்டுக்கு தமிழ் பேர் என்னன்னா நிலைய சோதனை. இந்த நிலைய சோதனைன்றது 1 மணித்தியாலம் வழங்கப்படும்.
30 வினாக்களை கொண்ட நிலைய சோதனைகளாக நடத்தப்படும். ஒரு வினாவுக்கு விடையளிக்கிறதுக்கு உனக்கு 2 நிமிஷம் வழங்கப்படும். 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா அவங்க என்ன செய்வாங்க, பெல் பண்ணுவாங்க உனக்கு. பெல் பண்ணும்போது நீ என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, ஒரு மேசையில இருந்து அடுத்த மேசைக்கு நீ மாறிக்கொண்டே போகணும். சரியா 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா பெல் பண்ணுவாங்க. அது பெல் பண்ணோன்னா நீ எந்த மேசையில இருக்கியா அந்த மேசைக்கு அடுத்த மேசைக்கு நீ கட்டாயம் மாறணும். ஏன்னா நீ மாறினா தான் உனக்கு பின்னுக்குள்ளவே ஓ மேசைக்கு வருவான். அதை நான் தெளிவா விளங்கப்படுத்துறேன், அது உனக்கு அப்புறம் விளங்கும். ஓகே, சரி. இந்த பகுதிக்கு 1 மணித்தியாலம் வழங்கும். சரி, ஓகே. மேலும் ஒரு வினாவுக்கு 10 புள்ளிகள் வீதம் இந்த பகுதிக்கு 300 புள்ளிகள் உரித்தாகும். அப்படின்னா நான் சொன்னேன் தானே ஏற்கனவே, ஸ்பொட்டுக்கு 300. அடுத்தது B1 B2. B1 B2க்கு பகுதிக்கு 1 மணித்தியாலம் வழங்கப்படுவதுன்னு ஆச்சரியப்படாது சார். நீங்க 60 தானே சொன்னீங்க, நல்லா கவனிச்சுக்கோ. B1க்கு 60, B2க்கு 60, அவன் ரெண்டையும் சேர்த்து தான் 1 மணித்தியாலம் சொல்றான். ஆனா B1 ஒரு நாள் நடக்கும், B2 ஒரு நாள் நடக்கும், இது மறந்துடாது. ஓகே, இதுல ஒரே மாதிரி ஒரே விஷயம் கொடுத்துருக்கு. ஆனா B1 ஒரு நாள் நடக்கும், B2 ஒரு நாள் நடக்கும். B1க்கு 60, B2க்கு 60, இதுதான் விஷயம். இதுல எந்த வித மாற்றமும் இல்லை. இங்கு தரப்பட்ட B1 பகுதியிலிருந்து ஒரு செயற்பாட்டையும் B2 பகுதியிலிருந்து ஒரு செயற்பாட்டையும் உள்ளடக்கி 2 செயற்பாடுகளை பரீட்சார்த்திகள் மேற்கொண்டு கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளித்தல் வேண்டும். அப்ப நீ கேட்கலாம் சார், B1 B2லயும் கேள்வி கேட்பாங்களா? கேள்வி கேட்பாங்க. ஆனா அந்த இடத்துல அவங்க கேட்டிருக்க விஷயம் என்னது, இந்த செயல்முறை செயற்பாட்டை செஞ்சு காட்ட சொல்லுவாங்க. இல்லைன்னா இப்ப உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு இதை வச்சுட்டு, ஸ்டேடியா வச்சுட்டு, ஸ்டேடியால இருந்து கிடைத்தூரத்தை கணிச்சு காட்ட சொல்லுவாங்க. இப்ப ஸ்டேடியால இருந்து கிடைத்தூரத்தை கணிச்சு காட்டுறதுக்கு நீ ரீடிங் எடுப்ப தானே, ரீடிங்கை நோட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கப்புறம் டி சமன் கேஎஸ் பிளஸ் சி போட்டு அந்த ரீடிங்கை பிரதியிட்டு கண்டு காட்டணும். அப்ப அந்த டி சமன் கேஎஸ் பிளஸ் சி அதெல்லாம் போட்டு எங்க சார் காணும் அப்படின்னு கேட்டா, அவனுக்கு தனியா பேப்பர் கொடுத்துருப்பாங்க. உனக்கு செஞ்சு காட்டுறதுக்கு தனியா ஒரு பேப்பரும் கொடுப்பாங்க. அந்த செஞ்சு காட்டுற எல்லா விஷயமும் நீ அந்த பேப்பர்ல தான் எழுதணும். புரியுதா? உனக்கு ஒரு பேப்பர் கட்டாயம் கொடுப்பாங்க. அந்த இடத்துல பேப்பர் ஒன்று கொடுப்பாங்க உனக்கு, ஒரு A4 தாள் மாதிரி உனக்கு கொடுப்பாங்க. அதுல நீ செஞ்சு காட்டுற விஷயங்கள், உதாரணத்துக்கு உனக்கு என்ன சொல்றது, இப்ப கல்குலேஷன் செய்யறேன்னா அந்த கல்குலேஷன் சமன்பாடுல இருந்து எல்லாமே நீ அந்த பேப்பர்ல தான் செஞ்சு காட்டணும். கையில எல்லாம் செஞ்சு காட்டக்கூடாது, அந்த பேப்பர்ல தான் செஞ்சு காட்டணும். எதுனாலுமே ஃபைனல் விடையை அந்த பேப்பர்ல தான் நீ எழுதணும். ஸோ அந்த விஷயங்கள் உனக்கு அதை தெளிவா உனக்கு அங்க சொல்லுவாங்க. சரி, அப்ப இந்த பகுதிக்கு செயற்பாட்டிற்கு 150 புள்ளிகள் வீதம். பி பகுதிக்கு மொத்தமா 300. அப்படின்னா B1க்கு 150, B2க்கு 150, மொத்தமா 300. ஸோ இது கிளியர் உங்களுக்கு. இது இந்த விஷயத்த பார்த்துக்கோ. அப்ப பாத்தியா, பகுதி ஏக்கு 300, பகுதி பிக்கு 300, மொத்தமா இறுதி 600 புள்ளி. அப்ப இது நான் சொல்ற மாணவர்களுக்கான முக்கிய அறிவித்தல். தங்களது இறுதி பெறுபேற்றில் 30 புள்ளிகள் செய்முறை பரீட்சையின் மூலமாக தீர்மானிக்கப்படும். ஆகவே கவனமாக செய்முறை பரீட்சை எவ்வித அச்சம் இல்லாமல் முகம் கொடுங்கள். எழுத்து பரீட்சையில் தவறுவிட்டதை யோசிக்காமல் செய்முறை பரீட்சையின் மூலமாக உங்கள் பெறுபேற்றை உயர்த்த முடியும் என்பதை மனதில் வைத்துக்கோங்கள். இது 100% உண்மை. விளங்குதா? அதாவது உன் தியரி எக்ஸாம்ல நீ எந்த விதத்திலையும் தவறு விட்டுருக்கலாம், அந்த ரிசால்ட்ஸை நீ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ல உயர்த்த முடியும். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே, சரி. இதுதான் நிலைய சோதனை மாதிரி. ஒரு இதுல பாத்தியா இருந்தா, ஒரு ரூம்ல பாத்தியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி 30 மேசைகள் அடுக்கி இருப்பாங்க. சைன் பண்றதுக்கு ஒரு மேசை இருக்கும். சைன் பண்றது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ ப்ராக்டிக்கலுக்கு வந்திருக்கன்றதை அட்டெண்டன்ஸ் எடுக்கிறதுக்கு சைன் பண்ணுவாங்க அவங்க. ஏன்னா நீ ப்ராக்டிக்கல் வந்தியா இல்லையான்றது அவங்களுக்கு அதை வச்சுதான் தீர்மானிக்க முடியும். புரியுதா? உதாரணத்துக்கு நீ ஃபைனல் எக்ஸாமினேஷன் போறதானே, ஃபைனல் எக்ஸாமினேஷன் போறதானடாமா, ஃபைனல் எக்ஸாமினேஷன் போகும்போது அந்த அட்மிஷன்ல நீ சைன் பண்ணுவ தானே, சைன் பண்ணிட்டு அட்மிஷன் கொஞ்சம் நேரத்துக்கு எடுப்பாங்க தானே அவங்க. அது மாதிரி நீ ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனையும் சைன் பண்ற டைம் வரும் உனக்கு. ஓகே, அதுக்கு ஒரு டைம் ஒன்று கொடுப்பாங்க உனக்கு, சரிதானே? ஸோ அதில் இந்த இது யோசிக்காது. ஸோ ப்ராக்டிக்கல் இதில் பார்த்தியா இருந்தால் உனக்கு 30 மேசை இருக்கும். உதாரணத்துக்கு இங்கே ஒரு கேர்ள் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோ. கேர்ள் ஒன்று இந்த ரூம் உள்ளுக்கு போகுது. ஒரு கேர்ளை மட்டும் தான் உள்ளுக்கு விடுவாங்களா சார் ஸ்பாட்டில்? இல்லை, 30 மேசை இருந்தால் 30 மேசை அந்த டேபிளில் 30 பேர் உள்ளுக்கு எடுப்பாங்க ஒரே டைமில். இன்னும் அதே மாதிரி ஸ்பாட்டை இன்னொரு இடத்துல செஞ்சு வச்சிருப்பாங்க, அங்கே ஒரு 30 பேரை உள்ளுக்கு எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் எடுப்பாங்க, 2 பிரிவாக தான் எடுப்பாங்க, 60 பிள்ளைங்களாக தான் எடுப்பாங்க. அது அந்த டைம் நீங்கள் போகிற நேரம் உங்களுக்கு தெரியும், அதை பார்த்துக்கோ. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 30 பிள்ளைங்கன்னு வச்சுக்கோங்க உள்ளுக்கு எடுக்கிறாங்க. உள்ளுக்கு போகும்போது நான் இப்போ இந்த பிள்ளைய பற்றி கணிக்கிறேன். இந்த பிள்ளைய நான் ஏதாவது சும்மா சொல்றேனே, அந்த பிள்ளைக்கு பேரெல்லாம் வைக்க முடியல எனக்கு, இந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு பேரை வைக்கிறேன் வச்சுக்கோ. இந்த பிள்ளை, இந்த கேர்ள் என்ன செய்யறாங்க, அவங்க உள்ளுக்கு வர நேரம் இந்த கேர்ளுக்கு ஆர்டர் படி, உதாரணத்துக்கு இந்த கேர்ளுக்கு 5ஆம் நம்பர் டேபிள் கிடைக்குதுன்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க, உங்க கைக்கு ஒரு பேப்பரை கொடுத்து தான் உள்ளுக்கு அனுப்புவாங்க, ஸ்பாட் பேப்பர். சரியா? இல்லைன்னா அந்த மேசைகள்லயே பேப்பரை வச்சிருப்பாங்க, நீங்க எடுத்துக்கொள்றதுக்காக உங்களுக்கு பேப்பர் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா கொடுத்து தான் அனுப்புவாங்க பெரும்பாலும். அந்த டைம்ல உனக்கு தெரிஞ்சு வச்சுக்கோ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, சரியா? தெளிவா நான் சொல்றதை கவனிச்சுக்கோ, நான் உனக்கு அப்புறம் சொல்றேன் எல்லா விஷயத்தையும். சரி, ஓகே. இப்ப நல்ல கவனி, என்ன விஷயம்னா, இந்த கேர்ள் 5ஆம் நம்பர் டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோ.
ஃபர்ஸ்ட் இந்த கேர்ள் 5ஆம் நம்பர் டேபிளுக்கு வந்த பிறகு 5ஆம் நம்பர் டேபிள்ல அந்த பிள்ளைக்கு சாமான்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க. இந்த பிள்ளை ஃபர்ஸ்டா செய்ய வேண்டிய வேலை என்னது? 5ஆம் நம்பர் டேபிளுக்கு வந்த பிறகு ஃபர்ஸ்டாவே அந்த புள்ளோட பேப்பர் என்ன செய்யணும்? 5ஆம் நம்பர் கேள்வி எடுத்துடணும். இதே 6ஆம் நம்பர் இல்லாட்டி 7ஆம் நம்பர்ல ஒரு புள்ள இருந்துச்சுன்னா அந்த கேர்ள் என்ன செஞ்சிடணும்? இல்லாட்டி பாய் இருந்தானா அவன் என்ன செஞ்சிடணும்? 7ஆம் நம்பர் அந்த பேப்பர் உள்ள 7ஆம் நம்பர் கேள்வி எடுத்து வச்சுக்கணும். புரியுதுன்னு நினைக்கிறேன் உனக்கு தெளிவா. ஓகே, சரி. அப்ப நீங்க போனோடனே நீங்க இடத்துக்கிட்ட இருந்தோடனே எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ற நேரம் ஒரு பெல் ஒன்று அடிப்பாங்க. ஸ்டார்ட் பண்ற நேரம் ஒரு பெல் ஒன்று அடிப்பாங்க. அந்த பெல் அடிச்சு சரியா 2 நிமிஷத்துல இன்னொரு பெல் ஒன்று அடிப்பாங்க. அப்படி பெல் அடிக்கும் போது 5ஆம் நம்பர்ல இந்த புள்ள இருக்கும்போது இருக்கிற புள்ள எதுக்கு மாறணும்? 6ஆம் நம்பருக்கு மாறணும். அப்படி 4ஆம் நம்பர்ல இருந்த புள்ள எங்க மாறணும்? கேர்ளையோ பாயோ இருக்கும்னு வச்சுக்கோங்க. 4ஆம் நம்பர்ல உள்ள பாய் எங்க மாறணும்? 5ஆம் நம்பருக்கு மாறணும். எப்ப? அந்த 2 நிமிஷத்துல பெல் அடிக்கும் போது. புரியுதா? இந்த மாதிரி மாறி 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 நீங்க 30 கேள்வியை நீங்க செஞ்சிருப்பீங்க. சார் சார் 30 டேபிளை நான் அட்டன் பண்ணியிருக்கிறது எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா சிம்பிள். இந்த 5ஆம் நம்பர் இருக்குதானே, இது புள்ள இருக்குதானே, இந்த புள்ள இப்படியே 2 நிமிஷத்துக்கு மாறி 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 இது கடைசி எங்க வந்து நிற்கும்? 4ஆம் நம்பர் மேசையில வந்து நிற்கும். 4ஆம் நம்பர் மேசையில இருந்து உங்களுக்கு எக்ஸாம் டைம் முடிஞ்ச பிறகு 2 நிமிஷம் முடிஞ்ச பிறகு பெல் அடிப்பாங்க. அந்த பெல் அடிச்சோடனே திருப்பி நீ 5ஆம் நம்பருக்கு வந்துருவான் இந்த கேர்ள். அப்ப அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த புள்ள 5ஆம் நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணி 5ஆம் நம்பர்லயே வந்து முடிச்சிருச்சா இருந்தா அப்ப இந்த புள்ள என்ன அர்த்தம்? ஃபுல்லாவே எழுதியிருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு அக்கணுமே. 14ஆம் நம்பர்ல ஒரு பொடியை ஸ்டார்ட் பண்ணானா அவன் 14ஆம் நம்பர்ல கடைசியா வந்து நிக்க எப்ப வர்றானோ அவன் எல்லா 30 மேசையும் அட்டன் பண்ணிட்டான், அந்த கேள்வி அட்டன் பண்ணி தான் வந்திருக்கான்னு அர்த்தம். ஓகே, இதுதான் ஸ்பாட். ஓகே, சரி. ஓகே, இப்ப வேற எதுவும் டவுட் இருந்தா கேளு. ஸ்பாட் சம்மந்தப்படுத்தி உனக்கு எதுவும் டவுட் இருந்தா கேளு. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்படுத்தி எதுவும் டவுட் இருந்தா தயவு செஞ்சு கேளுடாமா. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்படுத்தி B1 B2க்கு கேட்காது. ஸ்போர்ட்ஸ் சார் சம்மந்தம். சைன் வைக்கிறதுக்கு 2 நிமிஷம் தருவாங்களா? சைன் வைக்கிறதுக்கு உனக்கு தனியா 2 நிமிஷம் தருவாங்க அது. ஓகேயா? அதுல இருந்து நீ சைன் வைக்கலாம். ஓகேயா? அது அந்த டைம்ல சைன் வைக்கிறதுக்கு உனக்கு 2 நிமிஷம்லாம் போகாது. சைனை வச்சுட்டு நீ கேள்வி எழுதியிருக்கியா இல்லையான்றதை பாக்குறதுக்கு ஒரு டைம் ஒன்று வரும். என்னென்ன விஷயம் எழுதியிருக்கிறது அதுக்கு ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தருவாங்க கட்டாயமா. நீ அந்த என்ன சொல்ற, எது சிலது இடையில விட்டுருப்ப அதை ஃபில் பண்றது அந்த மாதிரி 2 நிமிஷம் ஒன்று கிடைக்கும். ஸோ அதனால உனக்கு தெளிவா இருந்துக்கும். ஒவ்வொரு டைமே சொல்ல போறது எக்ஸாம் நீ நீ தானே செய்ய போற. அப்ப எக்ஸாம் செய்யும் போது அந்த இடத்துல தடுமாற்றங்கள் வரும். அதெல்லாம் கணக்கெடுத்துட்டு இருக்க கூடாது. கணக்கெடுக்காம நம்ம அடுத்த இதுல செய்யணும். சார் ஃபிஃப்த் சரி. டேபிளுக்கு வந்த ஃபிஃப்த் கொஷன் மட்டும்தான் செய்யணுமா? எஸ். ஃபிஃப்த் டேபிள்ல நீ இருந்தீங்கன்னா 5ஆம் நம்பர் டேபிள் இருந்தியோ 4ஆம் நம்பர்ல டேபிள் இருந்தா அந்த டேபிளுக்கான கொஸ்டின்ஸ் தான் உன் பேப்பர்ல இருக்கும். விளங்குதா? பேப்பர்ல 5ஆம் நம்பர் கொஸ்டின் எடுத்துடணும். நிலையம் 5ன்ற ஒரு கொஸ்டின் போட்டிருப்போம். அந்த கொஸ்டினுக்கான கேள்வி அந்த கொஸ்டினுக்கான விட நீ எழுதணும்னா நீ 5ஆம் நம்பர் டேபிள் உள்ள சாமான் வச்சு தான் எழுதணும். நீ எப்படி 5ஆம் நம்பர் கேள்வியில டேபிள்ல இருந்து 6ஆம் நம்பர் கேள்வி செய்ய முடியுமா? முடியாது உனக்கு. நான் எட்டி பார்த்து செய்வேன் சார் அப்படின்னு கேட்டியா இருந்தா சரி, அது ஒன்று டேலண்ட். அது ஒன்று டேலண்ட். ஆனா உனக்கு டைமே இருக்காது அந்த இடத்துல. 2 நிமிஷம் டக்குன்னு போயிடும். ஓகே சார். வளமை மாதிரி 30 பேரையும் ஒரேடியே விடும். ஆமா, ஒரேடியே தான் விடுவாங்க. ஏன்னா ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு செலவழிச்சாங்களா இருந்து அவங்க எப்ப ஒரு வருஷம் போகும் எல்லாருக்கும் எக்ஸாம் அடிச்சு முடிக்க. டேபிள் 6ல இருந்து 7க்கு போகணும்னா 15க்கு போகணுமா? என்ன கேள்வி கேட்கறடி டேய்? 6ஆம் நம்பர்ல இருந்தா 7ஆம் நம்பருக்கு போகணும். 7ஆம் நம்பர் இருந்தா 8க்கு போகணும். 8ல இருந்தா 9க்கு போகணும். 9ல இருந்தா 10க்கு போகணும். இதுல நான் சும்மா ஆர்டர் கொடுத்துருக்கேன் நம்பர். உனக்கு அங்க தெளிவா இருக்கும். பக்கத்து பக்கத்துலயே இருக்கும். அதாவது ஒரு மேசையில இருந்து நீ இன்னொரு மேசைக்கு அழகா மாறுற மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு. புரியுதா? இப்ப நீ 5ஆம் நம்பர்ல இருக்கனா 6க்கு போவ. 6ல இருந்து 7 8 9 10க்கு போயிட்டு 10ல இருந்து அடுத்தது 11க்கு வருவேன். புரியுதா? அப்புறம் 30ல முடிஞ்சா 30ல இருந்து சரியா 1க்கு வர்ற மாதிரி உனக்கு அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. யோசிக்காத. ஓகே, இந்த படத்துல இருக்க மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைக்காது. அங்க 30 மேசை அவங்க ஆர்டரா அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. நீ அழகா அது அழகா செஞ்சுட்டு வரலாம். உங்களுக்கு வார கேள்விலாம் வேற லெவல்ல இருக்குடி கேள்வி எல்லாமே. உங்களுக்கு வார டவுட் தான். ஓகே, சரி. ஓகே, கிளியர் தானே? ஓகே, சரி. இவ்வளவுதான் விஷயம். தெளிவு தானே? ஓகே, தெளிவு. ஓகே, சரி. சார் சொல்லுங்க. சொல்லுங்க. அந்த இப்ப நம்ம சிக்ஸ் அந்த நம்பர் சிக்ஸ்ன்னு சொல்லி போட்டுறீங்களா சார்? அந்த நம்பர்ல இப்ப ம் பொசிஷன் ஆர்டர் படியா இப்ப ஆர்டர் சிக்ஸ் படித்தமா இருக்கு. நம்பர் இது அந்த 6 நம்பர்னாமா இப்படி தாண்டாப்பா. 6 நம்பர்னா நீ 6 நம்பர் டேபிளுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோ. உதாரணத்துக்கு சொல்றேன். நீ ஃபர்ஸ்ட் உள்ளுக்கு வந்தோன்னா 6 6ஆம் நம்பர் டேபிளுக்கு போயிட்டேன்னா நீ ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துடணும்? உன் பேப்பர்ல உள்ள 6ஆம் நம்பர் கேள்வி எடுத்துடணும்.
எடுத்து அந்த 2 விஷயத்துக்குள்ள அந்த விஷயத்த செய்யணும். செஞ்ச பிறகு நீ எங்க போவ? 6ஆம் நம்பர்ல இருந்து 7ஆம் நம்பருக்கு போவ. திருப்பி என்ன செய்யணும் நீ? 7ஆம் நம்பர் கேள்வியை பார்த்து 7ஆம் நம்பரை செய்யணும். அப்புறம் 8ஆம் நம்பருக்கு போ. 8ஆம் நம்பர் கேள்வியை பார்த்து 8ஆம் நம்பரை செய்யணும். டேபிள் உள்ளதை பார்த்து கேள்வியை செய்யணும். கிளியர் உனக்கு இப்ப? சார் அப்ப டேபிள்லயா சார் கொஸ்டின் இருக்கு? கொஸ்டின் டேபிள்ல இருக்காதுமா, கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும் உனக்கு. விளங்குதாமா? டேபிள்ல இருக்கிறது என்ன தெரியுமாமா? உபகரணங்கள் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. உபகரணங்கள், சாம்பிள்ஸ் அப்படி வச்சிருப்பாங்க. விளங்குதாமா? ஓகே சார். கிளியர் தானே? ஓகே, வெரி குட். ஓகே, அடுத்தது வேற ஏதாவது டவுட் இருக்கா? சொல்லு. எனிவான்? டவுட் இருந்தா சொல்லு. இதுல தான் ஸ்பாட்ல இருந்து டவுட் இருக்கா எதுவும்? இல்லையே. சார், ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு நாங்க ஆன்சர் தெரியலாட்டி நாங்க புறவு எழுதுவோம்னு வச்சிட்டு நாங்க பேப்பர் கொடுக்கும் போத நினைவு வந்த எழுதின மார்க் என்ன சரி குறைப்பாங்களா சார்? அப்படிலாம் இல்லடாமா. நான் உனக்கு என்ன தெரியுமா சொல்றேன்? சிம்பிளா நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? நீ 5ஆம் நம்பர் டேபிளுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோ. 5ஆம் நம்பர் டேபிள்ல உனக்கு 2 நிமிஷம் டைம் கிடைக்குமா? 5ஆம் நம்பர் டேபிள்ல பத்தியா இருந்தா நீ அங்க உள்ள கேள்வி உதாரணம் சும்மா சொல்றேன். நீ ஒரு சும்மா சொல்ற 17ஆம் நம்பர் டேபிளுக்கு வந்துட்ட. 17ஆம் நம்பர் டேபிள்ல கேட்ட கேள்விகளும் சாமானும் உனக்கு ஈஸி. டக்குன்னு எழுதி முடிச்சிட்ட. 2 நிமிஷத்துக்குள்ள எழுதி முடிச்சிட்டா உனக்கு ஒரு டைம் இருக்கும் தானே. அந்த டைம்ல நீ என்ன செய்யலாம்னா, இதுக்கு ஏதாவது பெண்டிங் கேள்வி இருந்தா அதை செய்யலாம் நீ அந்த டேபிள்ல வச்சு. அது பிரச்சனை இல்லை. ஆனா 2 நிமிஷம் டைம் முடிஞ்ச உடனே 17ஆம் நம்பர்ல இருந்தா நான் 18க்கு வந்துடணும். 18ல இருந்து என்ன 19க்கு வந்துடணும். புரியுதா உனக்கு நான் சொல்றது? புரியுதாமா உனக்கு நான் சொல்றது? கிளியரா விளங்குது தானே? ஓகே, அந்த டவுட் எது இருந்தா கேளு. நான் சில இந்த மொழி நட உங்களுக்கு விளங்காம இருக்கலாம். ஓகே சார், 30 கொஸ்டினும் ஒரே ஒரு ஷீட்ல தருவாங்களா சார்? இல்லடாமா, 30 கொஸ்டினுக்கும் தனி பேப்பர் ஒன்று இருக்கும். உடைய ஃபைனல் எக்ஸாமினேஷன் பேப்பர் மாதிரி ஒன்று இருக்கும். யோசிக்காத, அதை நான் காட்டுறேன் தானே, ஒன்றும் யோசிக்காது. சரி, ஒன்றும் யோசிக்க கூடாது. நல்ல பிள்ளைங்க தானே, எல்லாம் செய்ய முடியும். எக்ஸாம் யோசிக்க தேவையில்லை. ஓகே, குட். வேற சார், ஸ்பெஷல் நீட்ஸ்ல எக்ஸாம் செய்தவங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ல எதுவும் ஸ்பெஷல் சான்ஸ் கிடைக்குமா? சாரி, ஸ்பெஷல் நீட்ஸ்ல எக்ஸாம் செய்யறதுன்னா அப்படின்னா புரியல. ஸ்பெஷல் நீடுனா எதை சொல்றீங்க நீங்க? எனக்கு புரியல. ஸ்பெஷல் நீட்னு சொல்றது எனக்கு புரியல. ஓகே, சரி. ஸோ நிலைய சோதனை, ஓகேயா? ஸ்பாட் டெஸ்ட், இவ்வளவுதான் விஷயம். அடுத்தது B1 B2. இது என்ன சார் B1 B2 அப்படின்னா என்ன சார் அப்படின்றது நான் தெளிவா சொல்றேன், கவனி. B1 டெஸ்ட் என்ன சொல்றேனோ விளக்கம் அதே தான் B2 டெஸ்ட்டுக்கு. நான் தனித்தனியா ரெண்டுக்கும் சொல்ல முடியாது. B1க்கு என்ன விளக்கம் சொல்றேனோ அதே விளக்கம் தான் B2. B1 டெஸ்ட் உனக்கு தனியா நடக்கும்போது ஃபர்ஸ்ட் நீ உனைய ஒரு ரூம்குள்ள 15 பேர் அந்த குறிப்பிட்ட அப்படிதான் எடுப்பாங்க. ஓகேயா? சரி தானே? 15 பேர் அந்த மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு ஆள் ஆர்டரா வாரீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த கேர்ள் ஒன்று எடுக்குது. B1 ஒரு கேர்ள் எடுக்குது. B1 B கேர்ளே சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாய் ஒருத்தன் வாரான். அவனுக்கு துண்டு குலுக்கி போட்டதுல அவன் எடுக்கிற ஒரு துண்டு, அந்த துண்டுல அவன் B1T1 ஒன்று அவனுக்கு இருக்குன்னு வச்சுக்கோ. அவன் எங்க போகணும்? அந்த B1T1 டேபிளுக்கு போகணும். அவங்களே அனுப்பி வைப்பாங்க. B1T1 எங்க இருக்குன்னு கேட்டா ஓகே B1T1 அந்த டேபிளுக்கு போவாங்க. இந்த டேபிளுக்கு போன பிறகு நல்லா கவனிச்சுக்கோ. இந்த டேபிளுக்கு போன பிறகு இந்த டேபிள்ல சாமான் கொஞ்சம் அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த சாமானுக்கு ஏத்த உனக்கு சொல்லியிருப்பாங்க, இந்த விஷயத்த செஞ்சு காட்ட சொல்லி ஒரு பேப்பர்ல குறிப்பிட்டு இருப்பாங்க உனக்கு. அப்ப நீ என்ன செய்யணும்? அந்த குறிப்பிட்ட ப்ராக்டிக்கலை நீ அந்த இடத்துல வச்சு அந்த மேசையில வச்சு நீ செய்யணும். ஓகேயா? இதுதான் விஷயம். சில நேரம் ஒரு பிள்ளைக்கு B1T5ன்னு கொடுத்துருக்கும். அப்ப என்ன போகணும்? அந்த பிள்ளை B1T5னா டேபிள் 5க்கு போகணும். B1 டெஸ்ட்னா டேபிள் 5க்கு போகணும். அப்ப அந்த பிள்ளை என்ன செய்யும்? அந்த மேசையில என்ன சாமான் கொடுத்துருக்கோ அந்த ப்ராக்டிக்கலை அந்த பிள்ளை செய்யும். இதுதான் விஷயம். சரி, இப்போ உனக்கு இதுல 2 டவுட் வழக்கமா வர டவுட். ஒண்ணு, சார் எனக்கு வந்த ப்ராக்டிக்கல் இன்னொரு கேளுக்கு வராதா சார்? இல்லாட்டி பாய்க்கு வராதா சார்? ஸ்டூடெண்ட்டுக்கு வராதா சார்னு கேட்டா வரும். ஆனா நீங்க பக்கத்து பக்கத்துல இருக்க மாட்டீங்க. உதாரணத்துக்கு B1T1ல இங்க வந்த டெஸ்ட் இருக்கு தானே, இதே ப்ராக்டிக்கலை பாத்தீங்களா இருந்தா இந்த இடத்துல B1T1 ஏதோ ஏதோ ஒரு இடத்துல இங்க இருக்கும். இங்கேயோ இல்லாட்டி இந்த இடத்துலயோ ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். அந்த இடத்துல உன்னோட ஃப்ரெண்டும் செய்யலாம், இல்லாட்டி வெளியில இருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸும் செய்யலாம். அது உங்களோட சான்ஸை பொறுத்து இருக்கு. உங்க ஃப்ரெண்ட் செட் ஒன்று இருக்கும் தானே, போறீங்க தானே பிடெக் எக்ஸாமினேஷனுக்கு. அந்த டைம்ல உங்க ஃப்ரெண்ட்ல B1 எக்ஸாமினேஷனுக்கு ஒரு பிள்ளைக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆர்டிமியா உற்பத்தி வந்துச்சுன்னு வச்சுக்கோ. அந்த ஆர்டிமியா உற்பத்தி உங்களோட ஃப்ரெண்ட்ல வேற யாருக்காவது வரலாம். விளங்குதா? அந்த ஆர்டிமியா உற்பத்தி உங்களோட ஃப்ரெண்ட்ல வேற யாருக்காவது சரி வரலாம். அது சான்ஸை பொறுத்து இருக்கு. இல்லைன்னா உங்களோட இதுல வந்த என்ன சொல்றது, நான் சொல்றேன், இப்ப B1T1ல நீ இருந்தன்னு வச்சுக்கோ, அதுல வந்த சாமானே தான் இன்னொரு டேபிளையும் அதே தான் வச்சிருப்பாங்க. அப்போ உன் ஃப்ரெண்ட் ஆனா எதிராக இருக்க மாட்டீங்க, பக்கத்து பக்கத்துல இருக்க மாட்டீங்க, நேர் எதிராக இருப்பீங்க. பார்க்கறதுக்கெல்லாம் டைம் இருக்காது.
ஸோ அதில் எந்த விஷயம் டவுட்டும் படாதீங்க. அடுத்தது கொமன் டேபிள் ஒன்று தனியாக உனக்கு தந்திருப்பான். கொமன் டேபிள்ன்றது என்னது அப்படின்னு கேட்டியா இருந்துச்சுன்னா, உனக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். கொமன் டேபிள்ல சில சாமான்கள் வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உனக்கு தராசு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோ. உதாரணத்துக்கு சொல்லணே, B1T1 ஒரு புள்ளைக்கோ B1T3 உள்ள ஒரு பொடியனுக்கோ தராசு தேவைப்படணும். இப்ப அவங்களுக்கு தனித்தனியா எங்களால என்ன வைக்க இயலாது? தராசு வைக்க இயலாது. ஆனா தனித்தனியா என்னத்தை வைக்கலாம்? எங்களுக்கு முகவை வைக்கலாம். முகவெல்லாம் தனித்தனியா வைக்கலாம் தானே. ஆனா தராசு வைக்க இயலாது. அப்படி அந்த தராசு சில சில முக்கியமான விஷயங்கள் இருக்குமே, அடிமட்டம், அந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் சிலது எல்லாத்தையுமே நீ யோசிச்சிடணும். இப்ப B1T1 போயிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு குறிப்பிட்ட சாமா இருக்குன்னு வச்சுக்கோ. இதுல உனக்கு ஏதோ ஒரு சாமான் உனக்கு தேவைப்படுது, கட்டாயம் தேவை. ஆனா உன் டேபிள்ல இல்ல. உடனே அந்த எதை பார்க்கணும்? நீ காமன் டேபிள்ல அதை இருக்கான்னு பார்க்கணும். அங்க உள்ள இன்விஜிலேட்டர் கிட்ட கேட்கலாம், சார் எனக்கு இப்படி ஒரு ரூலர் தேவைப்படுது சார், நான் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் சொல்லுவாரு கமெண்ட் டேபிள் இருக்குமா, நீங்க எடுங்க. இல்லைன்னா இதுக்கு இந்த ப்ராக்டிக்கல் ரூலர் தேவையில்ல, ரூலர் இல்லாம செய்யுங்கன்னு சொல்லிடுவாங்க. விளங்குதா? சோ இது கிளியர் தானே உனக்கு? இதுல எதுவும் டவுட் இருக்கா உனக்கு? இப்ப இதுல உனக்கு டவுட் எதுவும் இருக்காடாமா? அவ்வளவுதான் என் கேள்வி. இல்ல சார். நோ சார். ஓகே, சரி. ஸ்பெஷல் நீட் கேண்டிடேட்னு சொல்றது உதாரணத்துக்கு ஹேண்டோ ஸ்பைன்ல ஒரு இஷ்யூஸால ஸ்பெஷல் நீட் கேண்டிடேட். ஓகே அவதான். ஓகே, ஸ்பெஷல் நீட் கேண்டிடேட்னா அதான். ஓகே, அட்மிஷன் அப்ளை பண்ணேன் சார். எனக்கு தியரிக்கு 1 ஹவருக்கு 5 மினிட்ஸ் பிரேக் அண்ட் எக்ஸ்ட்ராவா தேவைப்பட்டா, மீன்ஸ் பெயின் மிச்சம் கூட இருந்தா 10 மினிட்ஸ் டைம் தாங்க சார். என் எக்ஸாம் நான் தனியாக செய்து என் மெடிக்கல் டேபிள் சேர் மட்டும் தனியாக எக்ஸாம் செய்தேன் சார். ஸோ ப்ராக்டிக்கலில் அதே மாதிரி அலோவ் பண்ணுவாங்களா சார்? இப்படி தான் அது ப்ராக்டிக்கல் போகிற நேரம். அந்த ப்ராக்டிக்கலில் பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா அங்குள்ள ஹெட் இருப்பாங்க தானே, அவங்க தான் அதை முடிவு பண்ணுவாங்க. விளங்குதா? உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் அந்த வழி வந்தது அப்படின்றதுக்கு அவங்க எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்கன்றது 100% சொல்லிடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சென்டரில், நான் சென்டர் பேரை சொல்ல விரும்பல, எனக்கு தெரிஞ்ச சென்டரில் அந்த இடத்துல ஒரு பிள்ளை என்ன செஞ்சிருச்சு, கொஞ்ச நேரம் தடுமாறி, என்ன சொல்றது, அந்த ஒரு ப்ராக்டிக்கல் வந்தோன்னே அந்த பிள்ளைக்கு அந்த ப்ராக்டிக்கல் என்ன சொல்றது, அந்த ப்ராக்டிக்கல் அந்த பிள்ளைக்கு செய்ய தெரியும். ஆனாலும் அந்த ப்ராக்டிக்கல் வந்தோன்னே அது பயந்துருச்சு. ஐயோ எனக்கு அந்த ப்ராக்டிக்கல் வந்துடலாமே அப்படின்னு சொல்லி பயந்தோன்னே அந்த பிள்ளை என்ன செஞ்சிச்சு, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகி கொஞ்சம் தடுமாறிச்சுன்னா உனக்கே தெரியும் என்ன நடந்திருக்கும் சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு. சரியா? இப்போ இதை சொன்னா நீ இதை ஆயுதமா பயன்படுத்துவீங்க. கேர்ள்ஸுக்கு ஒரு இருக்கு சொல்லுவானுங்க, அதோட மெயின் ஆயுதமே என்னது? அழுகதான். அழுதா போதும் உருகிருவானுங்க, எல்லாருமே உருகிருவானுங்க. அந்த அதுக்குன்னே போவாத. விளங்குதா? மெயினா அழுதே சாதிச்சலாம் போவாத சிலவனுங்க இருக்கானுங்க அங்க வர்ற இன்விஜிலேட்டர்ஸ். பிரச்சனை இல்லை, உனக்கு டைம் தர மாட்டேன் அப்படின்னு இருக்கும். கேர்ள்ஸுக்கு இருக்கிறதே அது மெயினானது அழுகுதான். கொஞ்சம் ரெண்டு தண்ணி வந்தோன்னு சரி நாங்களும் உருகிடுவோம். விளங்குதா? எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், கேட்டுக்கோ. ஓகேயா? சரி, அதை சொல்றேனா? அந்த மாதிரி அழுதா அங்க சாதிக்கலாம் அப்படின்னான்னு சொல்லி யாரும் போயிட்டு ஐயோ என்னால தடுமாறிட்டு நீ அழுதா உனக்கு வேற ப்ராக்டிக்கல் தருவா அதெல்லாம் நினைக்காத. எனக்குதா அதெல்லாம் உண்ட பிரம்ம மனப்பிராந்தி. எனக்குதா அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஓகேயா? ஸோ சொல்றேனா? ஓகே, அதுக்குன்னு போயிட்டு அழுகாதீங்க, பயப்படாதீங்கடி. அங்க போயிட்டு எக்ஸாம் செய்யுங்கடி. ஏன்டி அழகதை பத்தி யோசிக்கிறீங்க? சரியா? ஓகே, நான் சொல்றேன் இந்த விஷயம். ஸோ அப்போ பேசிக் நீட் அந்த சொல்றீங்க தானே, உங்களுக்கு ஸ்பெஷல் நீடு உள்ள பிள்ளைங்களுக்கு சில நேரம் அவங்க தரலாம், சில நேரம் தரலாம். உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸ் தரலாம். அது அவங்கள பொறுத்து இருக்கு. இது 100% எனக்கு ஷுவர் இல்லை. அவ்வளோதான் விஷயம் சொல்ல முடியும். ஓகே, கிளியர்னு நினைக்கிறேன். B1 டெஸ்ட்டுக்கு நான் என்ன சொன்னேன்னா அதே விஷயம் தான் B2 டெஸ்ட்டுக்கும். அந்த இடத்துல துண்டுல B2T1 எழுதியிருப்பாங்க. B2 டெஸ்ட்ல டேபிள் 1. இவ்வளவுதான் விஷயம். சரி. ஸோ இப்போ சொல்லு, உனக்கு என்ன டவுட்டுடாமா இருக்கு? சொல்லுங்கடாப்பா நல்ல பிள்ளைங்க. இப்போ சொல்லுங்கடா உன்னோட டவுட்டை. ஃபர்ஸ்ட்டு மைக் ஆன் பண்ணி கேட்குறவங்களாம் கேளு, அப்புறம் இப்போ செட் பண்ணுறவங்க செட் பண்ணு. சொல்லு, சொல்லுங்கடி. சார், டவுட். சொல்லு. 2 ஃபிங்கர் டைம். பேருக்கும் கமெண்ட் டேபிள்ல இருந்து தராசு தேவைப்பட்டா? வெரி குட். இருந்து தேவைப்பட்டா அந்த Yes, sir. டைம். அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன செய்ய வேண்டி வரும்? நீங்க 2 பேரும் இது பண்ணி அடுத்தவங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும்? இது பண்ணி என்ன சொல்றது, அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க அளக்க வேண்டி இருக்கும். ஓகே, அப்படி வந்ததில்லை.
அப்படி இன்னைக்கு வந்ததில்லை. உங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் டைம் இது இத்தனைக்குள்ள செய்யக்கூடிய மாதிரி தான் தருவாங்க. சார் டோட்டலாக எத்தனை ப்ராக்டிக்கல் சார் இருக்கும்? இப்போ உதாரணத்துக்கு B1ல பார்த்தியா இருந்தால் உனக்கு 5 டேபிள் தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கடாமா. உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ உனக்கு இப்போ நான் சொல்கிறேன், இப்போ B1T1 இங்கே இருக்கு தானேம்மா. இந்த B1T1 இங்கே B1T1 இருக்கலாம் சில நேரம். புரியுதா? இந்த டேபிளில் அரேஞ்ச் பண்ணதை தான் இந்த டேபிளையும் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உனக்கு சரியாக பக்கத்து பக்கத்தில் இருக்காது, நேர் எதிரே இருக்கும், இந்த மாதிரி க்ராஸ் ஆகி இருக்கும். புரியுதா? ஸோ அதனால மேக்ஸிமம் 5 ப்ராக்டிக்கல் தான் அசைன் பண்ணுவாங்க. சரியா? B1ல 5, B2ல 5. B1ல வந்தது திருப்பி B2ல வராது, அது என்னைக்குமே அப்படி வந்தது இல்லை. ஓகே, வேற சார் சாரி வேற ப்ராக்டிக்கல் போற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒரே டைம்ல முடிஞ்சிருமா இல்ல ஒவ்வொரு பெச்சா எடுப்பாங்களா சார்? ஒவ்வொரு பெச்சா எடுப்பாங்கடி, விளங்குதா? ஒவ்வொரு பெச்சா உள்ளுக்கு தான் எடுப்பாங்க. அது எப்படின்னு கேட்டா அது இதை பொறுத்து இருக்கு, அதை சென்டரை பொறுத்து இருக்கு. பெரிய பெரிய சென்டர்ஸ் இருக்குமா சில நேரம். பெரிய சென்டர்ஸ்ல பார்த்தியா இருந்தா இப்போ ஒவ்வொரு ஆக்களுக்கும் டைமிங் இருக்குடி, விளங்குதா? உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்போ உங்களோட எக்ஸாம் இதில் எடுத்துக்கிட்டியா இருந்தா, உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்னேன் சென்டர்ல எடுத்துக்கோவேன். சென்டர்ல வழக்கமா ஸ்பாட் செய்யும் போதோ B1 செய்யும் போதோ B2 செய்யும் போதோ என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா, B1 B2ல இதுக்கு ஸ்பாட்டுக்கு என்ன செஞ்சிருவாங்கனாடி, ஃபுல்லாவே ஆக்கள் எடுத்துருவாங்க. எடுத்து ஒரு ரூம்குள்ள வச்சுட்டு அதுல ஒரு 30 பேர் 60 பேரா கூட்டிட்டு போவாங்க. அதுல ஒரு 30 பேர் எங்க போவோம், ஒரு ரூமுக்கு போவோம். இன்னொரு 30 பேர் இன்னொரு ரூம் கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு அங்க ப்ராக்டிக்கல் செய்வாங்க. மிச்சம் இருப்பாங்க தெரியுமா ஆக்கள், அவங்கள தனியா ஒரு ரூம்ல வச்சிருப்பாங்க. அவங்க எக்ஸாம் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்த பிறகுதான் அடுத்த பேட்சை கூட்டிட்டு போவாங்க. இப்ப நீ யோசிக்கலாம், சார் அவங்க செஞ்சுட்டு வர நேரம் எங்களுக்கு இன்ட் ஏதாவது கொடுத்தா நாங்க என்ன சொல்ற அவங்களோட கதைக்கலாமான்னு கேட்டா அப்படி கதைக்க இயலாது. எக்ஸாம் செஞ்சவங்கள நீங்க மீட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கவே இருக்காது. ஏன்னா உங்களை உள்ளுக்கு எடுத்த பிறகுதான் அவங்கள வெளியே விடுவாங்க அடுத்த ரூம்ல இருந்து. இது கிளியரா உனக்கு இப்ப? ஓகே சார், தேங்க்யூ. எஸ், வெரி குட். ஓகேயா? வேற டவுட் எதுவும் இருந்தா சொல்லிடாப்பா. சார் அவங்க என்ன ப்ராக்டிக்கல் இருந்து க்ளூவோ சம்திங் கொடுப்பாங்களா? எக்ஸாம்பிள் ஏண்டா சொயில நிறைய ப்ராக்டிகல்ஸ் இருக்கு தானே சார். வெரி குட். அவங்க எக்ஸாம்பிள் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீ அங்க போயிட்டு அங்க உனக்கு B1 B2ல என்ன இது இருக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி நீ அந்த ப்ராக்டிக்கலை செய்யணும். சொயில நிறைய ப்ராக்டிக்கல் இருக்கு, அந்த சொயில மட்டும் கொடுத்துட்டு உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப சொயில நிறைய ப்ராக்டிக்கல் இருக்கு. இப்ப தண்ணீர்ப்பு குப்பியை தாராங்க உனக்கு. இப்ப தண்ணீர்ப்பு குப்பியை வச்சு நீ தோற்றம் எடுத்து எழுப்பியாமா? நான் கேட்கறேன், சும்மா கேட்கறேன், கோவில்ல சும்மா கேட்கறேன். தண்ணீர்ப்பு குப்பியும் உனக்கு தந்திருக்கு. அப்ப அந்த இடத்துல நீ யோசிக்கணும், மண் தந்திருக்கான் தண்ணீர்ப்பு குப்பி தந்திருக்கான், அவன் என்ன ப்ராக்டிகல மீன் பண்றான் அந்த இடத்துல? உண்மை அடர்த்தி. அது பேப்பர்ல கொடுத்துருப்பான், மேற்குறிப்பிட்டப்பட்ட மாதிரியே பாத்தீங்கன்னா வைத்துக்கொண்டு உண்மை அடர்த்தியே காண்க சொல்லி சொல்லி சொல்லியிருப்பான். B1 B2லயோ அது வரும். அது நீங்க கேட்கலாம், சார் B1ல எந்த மாதிரி ப்ராக்டிகல்ஸ் வரும், B2ல எந்த மாதிரி ப்ராக்டிகல்ஸ் வரும்? அது 100% சொல்ல இல்லாதடி. மேக்சிமம் நான் உனக்கு வேணா லிஸ்ட்டை தாரேன், வேணும்னா உனக்கு இதுக்கு வந்த லிஸ்ட்டை தாரனே. அப்போ உனக்கு ஏதாவது உனக்கு அசம்ஷன் இருந்துச்சுன்னா யோசிச்சுக்கோ. மற்றபடி எனக்கு B1ல இந்த ப்ராக்டிகல்ஸ் தான் வைப்பாங்க, B2ல இந்த ப்ராக்டிகல்ஸ் தான் வைப்பாங்கன்றது 100% எங்களால சொல்ல இயலாது. ஓகே, அதை அந்த டைம் பார்த்துக்கொள்ளணும். ஓகே, வேற சர்விங் ப்ராக்டிகல் எப்படி சார் ரூம்குள்ள செய்ய முடியும்? வெரி குட், நல்ல கேள்வி. ஒன்று சர்விங் ப்ராக்டிகல் இல்லாம ஒரு ரூம்குள்ள உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அந்த அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த அரேஞ்ச் பண்ணியிருக்க டைமுக்குள்ள நீங்க செய்யணும். ஓகேயா? பெருசு பெருசா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு சொல்றேன், பெரிய அளவுல தலைமையிட நிலைக்கு ஒரு ஃபுல் ரூமே ஒதுக்கி தர்றது அந்த மாதிரிலாம் நடக்காது. அந்த ரூம்ல ஒரு பகுதியில தலைமையிட நிலைக்கு உனக்கு மேசை போட்டிருப்பான், அந்த இடத்த மாதிரி நீ படத்தை வரைகிறதுக்கோ சம்திங் வரும். உனக்கு வந்திருக்கு, இதுக்கு வரலன்னு நம்ம சொல்ல இயலாது. அதனால நான் உனக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க பயந்துடக்கூடாது. அந்த இடத்துல நீங்க பயந்தீங்களா இருந்தாமா நீங்க அந்த ப்ராக்டிக்கலை செய்ய இயலாது. அதுதான் விஷயமே. சர்விங்ல வெளியே போய் செய்யற மாதிரி ப்ராக்டிக்கல் தருவாங்களா? அப்படி தர மாட்டாங்கம்மா. அந்த ரூம் உள்ளுக்கே உனக்கு செய்யற மாதிரி தான் ப்ராக்டிக்கல் வரும். ஓகே சார், கொமன்ல வைக்கிற திங்ஸ் நாங்க எங்களோட டேபிளுக்கு கொண்டு போய் யூஸ் பண்ணி வைக்கிறதா இல்லாட்டி அவங்க வச்ச இடத்துலயே திங்ஸ் யூஸ் பண்றீங்க. இப்ப கொமன் டேபிள்ல வைக்கிறதம்மா இப்படிதான். நீங்க கொமன் டேபிள்ல இருந்து நீங்க உங்களோட டேபிளுக்கு எடுத்துட்டு போய் செய்யலாம். இப்ப தராசு இந்த மாதிரி விஷயங்களை செய்ய இயலாது. சில விஷயங்கள் இருக்கு. இப்போ அடிமட்டம் உனக்கு தேவைன்னா அடிமட்டத்தையோ இல்லாட்டி கத்தி எக்ஸ்ட்ரா தேவைப்படுதா அது கமெண்ட் டேபிள்ல நீ எடுத்து கொள்ளலாம். நீ எடுத்துட்டா திருப்பி கமெண்ட் டேபிள்ல வைக்கணும். அதுக்கு நீ அந்த இன்விஜிலேட்டர்கிட்ட கேட்டுக்கொள்ளலாம். இன்விஜிலேட்டர் கூப்பிட்டா அவங்க வரப்போறாங்க, வந்தா கேட்டா சொல்லுவாங்க தானே. எடுக்கலான்னு கேட்டா ஓகே எடுப்பாங்க, எடுக்க முடியாதுன்னு கேட்டா எடுக்க முடியும்.
சார் 15 பேர் தான் இன்டேக். அதான் சொன்னேன் நான், ஒரு ஒரு ரூமுக்குள்ள B1 B2ல 15 பேர். அதான் இங்க பாரு 15 மேசை போட்டிருக்கேன் பாரு இந்த இடத்துல, இந்த இமேஜ்ல. இங்க பாரு, இங்க 5 பேர், இந்த பக்கம் 5 பேர், இந்த பக்கம் 5 பேர். அவ்வளவுதா 15 பேருன்னா இப்படிதான் இருக்கும் தானே? ஒரு ரூம்குள்ள இந்த மாதிரி தான் இருக்கு, இந்த நான் அடுக்கி வச்ச மாதிரி தான் இருக்கும். அதான் அதை பொறுத்து இருக்கு உங்களுக்கு. ஓகே சரி. வேற, ஈரக்குமிழ் மீட்டர் வால்ல தானே ஃபிக்ஸ் ஆகியிருக்கும். வெரி குட், நல்ல ஒரு கேள்விடாமா. ஈர உலர்குமிழ் வெப்பமானி, வெரி குட். இது ஒரு கேள்வி நடந்துச்சு. இது நான் ஸ்பாட் டைம்ல விளங்கப்படுத்துறதுக்கு தான் இருந்தேன். நான் இப்ப நீ கேட்டனால சொல்றேன் உனக்கு. ஸ்பாட் டைம்ல நான் ஒரு தடவை போகும்போது பாத்தீங்கன்னா, ஈரக்குமிழ் வெப்பமானி இருக்கு தானே, ஈர உலர்குமிழ் வெப்பமானி, அதை பாத்தீங்களா இருந்தா டேபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு அட்டவணை மட்டும் இருக்கு. ஆனா இந்த கேள்வியில பாத்தியா இருந்தா கேட்டிருக்கு, மேற்குறிப்பிட்ட வாசிப்பை பெற்று ஈரப்பதனை சாரீரப்பதனை காண்கன்னு கொடுத்துருந்துச்சு. அப்ப நான் உடனே இன்விஜிலேட்டர் அவரு கூப்பிட்டு கேட்டேன்னா, சார் இதுல ஈரோடுக்கும் வெப்பமானி வைக்கல தானே அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அப்ப அந்த டைம் நான் செய்யும் போது கேட்ட நேரம் அவர் சொன்னாரு, தம்பி டேபிளை மட்டும் பார்க்க கூடாது தம்பி, சரி, கொஞ்சம் மேலையும் கீழையும் பாருங்க. அந்த இடத்துல பாருங்க, சில நேரம் ஈரோடு இருக்கும் வெப்பமானி அங்க மாட்டியிருப்பான். என்னைக்கு வெப்பமானியை பார்த்தீங்கன்னா டேபிள் மேல வச்சிருக்க மாட்டாங்க. அந்த டேபிள் மேல வச்சிருக்கதா இருந்தா ரீடிங் எடுக்கிறதா இருக்காது. சில நேரம் அந்த டேபிள் டேபிள் பக்கத்துல ஏதாவது ஒரு சுவர்லயோ இதுலயோ மாட்டியிருப்பாங்க. அது பொறுத்து இருக்குமா, நீ அதை என்ன சொல்றது, உனக்கு அந்த இடத்துக்கு போனாதான் அது விளங்கும் உனக்கு. புரியுதா நான் சொல்றேன்? இப்போ ஈழ இருக்கும் வெப்பமான எப்பயுமே பாத்தீங்களா இருந்தா டேபிள்ல பிளேஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி பிளேஸ் பண்ணாங்களா இருந்தா அதை வச்சு கேள்விகள் தான் இருக்கும் தவிர ரீடிங் எடுக்கிறதுக்கு வர்றதுக்கு சான்சஸ் குறவு தான். இல்லைங்கதா? சரி. இல்லைன்னா அதுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு கபட் இருந்தா கபட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா இப்படி ஒட்டி இருப்பாங்க, இல்லாட்டி ஹேங் பண்ணியிருப்பாங்க. ஓகே. எங்களுக்கு உயரம் காணாட்டி என்ன செய்யுது? எந்த உயரம் காணாட்டி? அப்படியெல்லாம் இருக்காதுடி. அந்த அளவு சரியான உயரத்துல தான் வச்சிருப்பாங்க. இப்ப நீ ஒரு ஸ்டேடியா வைக்கும் போது ஸ்டேடியாட அவங்க செட் பண்ணிருக்க உயரம் இல்லாட்டி நீ அதுக்கேற்ற மாதிரி உயரத்தை மாத்தணும். இல்லைங்கதா? நீ எட்டி எட்டி எடுக்கக்கூடாது. ஏன்னா ஸ்டேடியா, அதாவது ஒட்டோ லெவல்ல நீ ரீடிங் எடுக்கும் போது உன் கண் மட்டத்துல தான் இருக்கணும். இல்லைங்கதா? உபகரணம் உன் தாட மட்டத்துல இருக்கணும். அப்பதான் நீங்க ஓரளவு தான் குனிஞ்சு பார்க்க வேண்டியிருக்கும். இல்லைங்கதா? அப்ப அந்த மாதிரி டைம்ல சில பிள்ளைங்களை கட்டையா இருக்கலாம், சில பிள்ளைங்க உயரமா இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி வரும். அந்த டைம் கேட்டுக்கோங்க, சார் நாங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நீங்க அட்ஜஸ்ட் பண்றேன் அட்ஜஸ்ட் பண்ணுங்க சொல்லி. ஆனா கவனமா இருக்கணும், அட்ஜஸ்ட் பண்ற நேரம் சரியா கவனமா இருக்கணும் அந்த விஷயங்கள். ஓகே. வேற, ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு மணி பே பண்ண வேண்டுமா? இல்லடாமா, ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு மணி பிரைவேட் அப்படி பண்ணி பே பண்ண தேவையில்லாமா? திங்ஸ் யூஸ் பண்றதுக்கு மணி பே பண்ணணுமா? அப்படிலாம் யூஸ் பண்ண தேவையில்லாமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு திங்ஸ் யூஸ் பண்றதுக்கு மணி பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபைனல் ப்ராக்டிக்கல் இது கவர்மெண்ட்டே. ஆ சொல்லுங்க. பே பண்ணி அந்த ரெசிப்ட் கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு சார் சொன்னாங்க. அது பிரைவேட் ஆக்களுக்கா? இல்ல சார், கவர்மெண்ட்ல செய்யறாக்களுக்கும் எது ஸ்கூல் ஆக்கள், ஸ்கூல் எல்லாம். கேண்டிடேட்டுக்குமா? ஆமாம் சார், அப்படித்தான் சொன்னாங்க ஒரு சார். தெரியல. இப்போ ஸ்கூல் கேண்டிடேட்ஸ்க்கு அப்படி இருந்தா ஸ்கூல் கேண்டிடேட் சொல்லுவாங்க தானே உங்களுக்கு. ப்ரைவேட்டுக்குன்னா அப்படி இருக்கு. சில நேரம் ரிசிப்ட் கொண்டு போக வேண்டி இருக்கும், சில நேரம் ப்ராக்டிக்கலுக்கு பே பண்ணி. அது அவங்களோட அட்மிஷன்லேயே வரும் அது. ஓகே. ஆனா இவங்களுக்கு அப்படி வருமா உங்களுக்கு? கவர்மெண்ட் ஆக்களுக்கும் இதுக்கு முதல்ல செஞ்சாக்கள் ரிப்பீட்டர்ஸ் யாருக்காவது இல்ல சார். இல்ல தானே? ரிப்பீட்டர்ஸ்ல பிரைவேட்டா செஞ்சாக்கள் யார் இருக்கீங்களா போன முறை? நீங்க எதாவது ரிசிப்ட் கொண்டு போனீங்களா? ரிப்பீட்டர்ஸ்ல பிரைவேட்டா செஞ்ச ஆக்கள் போன முறை. ஓகே. இல்ல. ஓகே. ஸோ பார்ப்போம், பார்த்துட்டு நாங்கள் தான். சரி, எக்யூப்மெண்ட் இல்லாம ப்ராக்டிக்கல் வருமா? வரும் சில நேரம். அது எப்படி எக்யூப்மெண்ட் இல்லாம ப்ராக்டிக்கல் வரும்? கிராஃப் பேப்பரை சில நேரம் வச்சுட்டு கிராஃப்ஸ் வரையறதுக்கு வரலாம் சில நேரம். கிராஃப்ஸ் சில ப்ராக்டிக்கல் இருக்கு உங்க இடையில. ஓகே, கிராஃப் வரைகிறதுக்கு. அந்த மாதிரி கிராஃப் வரைகிற நேரம் உங்களுக்கு ப்ராக்டிக்கல்ல கிராஃப் வரைகிறதுக்கு வரும் சில நேரம். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் எதுவும் வச்சிருக்க மாட்டாங்க, பென்சில் ரேசர் அந்த விஷயங்கள் நீங்கள் கொண்டு போவீங்களே, அதை வச்சு கிராஃப் தாள் மட்டும் தருவாங்க. கிராஃப் தாளை வச்சு நீ வரையணும். அதில் சொல்லியிருப்பாங்க இத்தனை விஷயங்களுக்கு இத்தனை. இது போன முறை நடந்துச்சு 2024 ஆக்களுக்கு நடந்துச்சு. ஒரு கிராஃப் தாளை கொடுத்துட்டு அந்த கிராஃப் தாளை தூவல் தலை இருக்கு தெரியுமா, அந்த தூவல் தலையிட நியம வெளியேற்றல் வீதம் காண்றதுக்கு அந்த கிராஃப் ஒன்று இருக்கு. தூவல் தலையிட கோலம் இருக்கு தெரியுமா, நனைவு கோலம். இந்த நனைவு கோலம் வரைகிறதுக்கு வட்டாரி அந்த விஷயங்கள்லாம் தந்து அதை வரையணும். அது இத்தனை ரேஞ்சுக்குள்ள எடுத்து ஒரு அளவீடு எடுத்து நாங்கள் வரையணும்.
விளங்குதா? அது அந்த ப்ராக்டிக்கல் ஒன்று வந்துச்சு. அந்த ப்ராக்டிக்கலாக நினச்சி பார்க்காத ப்ராக்டிக்கல் உண்டு. அது திடீர்னு வந்தோடனே நானே நினச்சி பார்க்கல அந்த ப்ராக்டிக்கல். அது திடீர்னு வந்தோடனே அங்கே உள்ள பிள்ளைங்களும் குழம்பிடுச்சிங்க. ஏதோ சம்திங் ஏதோ செஞ்சுட்டு வந்துச்சு அந்த பிள்ளைங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் இருக்கு. பட் நான் அந்த மாதிரி ப்ராக்டிகல்ஸ் கேட்கறதுன்றது இப்போ புதுசு. நான் அதை உங்களுக்கு சொல்லித்தரேன் அது என்ன மாதிரி விஷயம்ன்றது. சார் சார் சொயில்ட இலையமைப்புல ப்ராக்டிக்கல்ல ரீடிங் எடுக்க டைம் போறே தானே சார்? அந்த மாதிரி டைம் எடுக்கிற ப்ராக்டிக்கல் வருமா? அரவருக்குள்ள செய்யக்கூடிய ப்ராக்டிக்கல் தான் உனக்கு வரும். புரியுதா? அரவருக்குள்ள உனக்கு செய்யக்கூடிய ப்ராக்டிக்கல் தான் வரும். நீ அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகும். சரி, ஓகே. சரி, அவ்வளோதான் விஷயம். இவ்வளோதாண்டிய விஷயம். உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான் ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் கொஞ்சம் இரு. நான் ஒரு ரியல் ஸ்பாட்டட இமேஜை காட்டுறேன், எப்படி இருந்துச்சு அப்படின்றத காட்டுறேன் உனக்கு. அப்போ உனக்கு விளங்கும் ரியல் ஸ்பாட்டில் என்ன மாதிரி இமேஜஸ் இருந்ததுன்றது விளங்கும் உனக்கு. உதாரணத்துக்கு இப்படி ஒன்று பார்த்துக்கோமே. இப்போ உதாரணத்துக்கு ரியல் ஸ்பாட்டில் உனக்கு மேசையில் எப்படி சார் அடுக்கியிருப்பாங்கன்றதை நான் காட்டுறேன். ஓகே, இப்படி இருக்கும். விளங்குது அடியுமா? டாய் ஓம் விளங்குதா? சார். ஓகே, குட். கவனிங்க. சரி, இங்க பாருங்க, முதலாம் நம்பர் ஒட்டி இருக்கு தானே? ஓகே, இந்த முதலாம் நம்பர்ல பாருங்க, ஒரு உபகரணம் வச்சுட்டு என்ன கொடுத்துருக்காங்க அடையாளம்? என்ன கொடுத்துருக்காங்க அடையாளம்? ஏ ஏன்னு ஏ கொடுத்துருக்காங்க. சரி, இந்த உபகரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா? ஆ, இப்ப ஏன்னு கொடுத்துருக்கு தானே, அப்போ முதலாம் நம்பர் மேசையில இருக்கு. அப்ப உண்ட பேப்பர்ல இந்த மாதிரி கேள்வி இருக்கும். விட இருக்காது. இது இது விடையோட எடுத்தது. பட் இதுல விட இருக்கு. உனக்கு விட இருக்காது. உண்ட பேப்பர்ல விட இருக்காது. உண்ட பேப்பர்ல கேள்வி மட்டும் தான் இருக்கு. எப்படி இருக்கும்? மாதிரி ஏயினே பெயரிடுக. நீ எழுதணும் என்ன மாணி? அது என்ன மாணி? லெக்டோ மாணி. ரெண்டாவது கேள்வி பாரு. மாதிரி ஏயில் சரியான அளவீட்டை பெறுவதற்கு பூர்த்தி செய்யப்பட வேண்டிய முன் நிபந்தனைகள் ரெண்டே குறிப்பிடுக. உனக்கு தெரியணும். முதலாவது, காய்ச்சி வடித்த நீர். நான் சொல்லி தருவது, லெக்டோமானியை பயன்படுத்தி நீ ஃபர்ஸ்ட் அதோட வாசிப்பு இருக்கிறதுக்கு காய்ச்சி வடித்த நீர்ல லெக்டோமானின் வாசியம் 0 இருக்கணும். ஏன் அப்படின்னா, லெக்டோமானின்றது பாத்தியா இருந்துச்சுன்னா என்னதுக்கு பயன்படுத்துறது அப்படின்னா, மெயினா பயன்படுத்துறது பாலுண்ட தண்ணீர் வைக்க பயன்படுத்துறது. அதாவது பாலுண்ட சாறு எடுத்துக்கு. அந்த லெக்டோமானியை நாங்க தண்ணியில போட்டு பார்க்கறது எதுக்காக தெரியுமா? இந்த லெக்டோமானி சரியா 0 காட்டணும் காய்ச்சி வடி தண்ணீர்ல அமிழ்த்தும் போது. அப்படி 0 காட்டினா தான் லெக்டோமானில எந்தவித பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். முதலாவது. ரெண்டாவது, லெக்டோமானி பாத்திரத்தின் அடியில மோதுகை அடையாத அளவு உயரத்துக்கு நீர் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அது என்ன, லெக்டோமானி பாத்திரத்தின் அடியில் மோதுகை அடையாத அளவுக்கு உயரத்துக்கு நீர் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும்னா? அப்படின்னா லெக்டோமானி பாத்திரத்துல அடியில பாத்தீங்கன்னா மோதுகை அடையாத அளவுக்கு உயரத்துக்கு நீர் நிரப்பப்பட்டிருக்கும்னு எப்படி அர்த்தம் தெரியுமா? இப்ப உனக்கு லெக்டோமானியை வச்சு ஏதாவது ப்ராக்டிக்கல் நீ செய்ய போறனா இருந்தா, இப்படி ஒரு அளவுச்சாடி வச்சு செய்ய போறனா, இந்த அளவுச்சாடியில இவ்வளவு மட்டும் தண்ணியை வச்சுட்டு இந்த லெக்டோமானியை போடக்கூடாது. அப்படி போட்டா என்ன நடக்கும்? லெக்டோமானியோட கீழ் இங்க அடிபடும். விளங்குதா? லெக்டோமாய்ட கீழ் அடிப்பாதம் இருக்குதானே, இது அடிபடும். விளங்குதா? அதனால லெக்டோமானியை வச்சு நீ ரீடிங் எந்த இதுல எடுக்க போற நேரம் ஃபுல்லா நிரப்பணும். தண்ணியை வச்சியோ பாலையோ நீ ஃபுல்லா நிரப்பணும். ஃபுல்லா நிரப்பின பிறகுதான் நீ என்ன செய்யணும்னு கேட்டியா இருந்தா ரீடிங் எடுக்கணும். அதான் சொல்றான். லெக்டோமானி பாத்திரத்தின் அடியில் லெக்டோமானியானது பாத்திரத்தின் அடியில் மோதுகை அடையாத அளவு உயரத்துக்கு என்ன நிரப்பப்பட்டிருக்க வேண்டும்? நீர் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் சொல்லியிருக்கு. பால் இருந்துச்சுன்னா பால் நிரப்பப்பட்டிருக்கணும், நீர் இருந்தா நீர் நிரப்பப்பட்டிருக்கணும். இந்த இடத்துல கேட்ட கேள்வி என்னது? அளவீட்டை பெறுவதற்கு பூர்த்தி செய்யப்பட வேண்டிய நிபந்தனைகள், முன் நிபந்தனைகள். முன் நிபந்தனையில முதலாவது என்ன கொடுத்தேன்? காய்ச்சி வடித்த நீரில் லெக்டோமானிட வாசிப்பு 0 இருக்கணும். அதே காய்ச்சி வடித்த நீரை நீ ஒரு அளவுச்சாடியில இடும்போது ஃபுல்லா நிரப்பி இருக்கணும். இந்த ஒரு அளவு உயரத்துக்கு நிரப்பி அது உள்ளுக்கு தான் நீ என்ன செய்ய போறோம்? லெக்டோமானிய போடணும். இது மறந்துடாது. அப்ப இந்த முன் நிபந்தனைகளை நீ எழுத வேண்டி வரும். அடுத்தது, மாதிரி ஏயின் மூலம் தீர்மானிக்கக்கூடிய பாலின் பௌதிக இயல்பு. என்ன பௌதிக இயல்பு? பாலின் பௌதிக இயல்பு. உடனே நீரின் அடர்த்தின்னு எழுதிடக்கூடாது. லெக்டோமானி பயன்படுத்துறது பாலின் தண்ணீர்ப்பு அல்லது பாலின் சாரத்தின் கொடுத்தாலும் இதுக்கு சரி கொடுப்பாங்க. அடுத்தது, மாதிரி ஏயின் மூலம் அளவீடுகளை பெறும்போது பயன்படுத்தப்படும் கோட்பாடுகளை குறிப்பிடுக. ஆர்க்கிமிடிஸின் கோட்பாடு. இதெல்லாம் ஒரு வரி தான். புரியுதா? இப்ப நீ எழுதி முடிக்கணும் இந்த டைமுக்குள்ள, அந்த 2 நிமிஷத்துக்குள்ள இதுக்கான விடையெல்லாம் எழுதி முடிக்கிற டைம்ல உனக்கு உதாரணத்துக்கு சொல்றேனே, நீ 3வது கேள்வி எழுதிக்கிட்டு இருக்க, 2 நிமிஷம் பெல் அடிச்சுட்டானுங்கன்னா நீ அந்த கேள்வி அப்படியே வச்சுட்டு நீ என்ன செஞ்சிடணும்? அடுத்த மேசைக்கு வந்துடணும். இப்ப 1ஆம் நம்பர் டேபிள் உள்ள புள்ள இப்ப அடுத்தது எங்க போகும்? 2ஆம் நம்பர் டேபிள். இப்ப 2ஆம் நம்பர் டேபிள் இங்க பாரு கொடுத்துருக்கான். அதே மாதிரி ஏல லெக்டோமானியை கொடுத்துருக்கான்.
பில ஒரு பதார்த்தத்தை கொடுத்துருக்கான், சில ஒரு பதார்த்தத்தை கொடுத்துருக்கான், டில ஒரு பதார்த்தத்தை கொடுத்துருக்கான், ஈல ஒரு பதார்த்தத்தை கொடுத்துருக்கான். எல்லா கெமிக்கலையும் என்ன செஞ்சிருக்கான் அவன்? லேபிள் பண்ணியிருக்கான் பாரு. உனக்கு இந்த லேபிள் விளங்காது இது. ஓகே, அது கிளியரா விளங்குதான்னு தெரியல. எனக்கு இதுல விளங்குது, உனக்கு விளங்குதான்னு தெரியல. இதுல விளங்குதா உனக்கு? இதுல இடத்துல இந்த பி என்பது இந்த படத்துல விளங்காதுடாமா, ரியல்ல விளங்கும் உனக்கு. படத்துல விளங்குதா இது என்னதுன்னு சொல்லி? பி என்பது என்னதுன்னு பெயரிட்டு இருக்காங்கன்னு? அயடின்னு பெயரிட்டு இருக்காங்க. பி. சி பெயரிட்டு இருக்காங்க வெள்ளி நைட்ரேட்டு கரைசல்னு பெயரிட்டு இருக்காங்க. சி. டி என்பது ரெசாசினோல்னு பெயரிட்டு இருக்காங்க. ஆமா, ரெசாசினோல். இ பெயரிட்டு இருக்காங்க பொட்டாசியம் இருக்குரோமேட்டு. இப்ப யோசி, இந்த சாமானை வச்சுட்டு என்ன கேள்வி கேட்பான்னு சொல்லு பாப்பா. யாரா கெஸிங் இருந்தா? பால் பால் கலந்திலக்கமாக்குறது. கலந்திலக்கமாக. வெரி குட் என் தங்கங்களே. அப்பா நல்ல எக்ஸாம் செஞ்சுட்டு வாங்கடி. உண்மையா சொல்றேன் பாரு. இப்பவே உனக்கு விளங்குது தானே இந்த சாமானை வச்சுட்டு என்னத்தை கேட்பானுங்கன்னு சொல்லி. இதுல ஒரு ஜோக் இருக்கு. அது ஜோக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் வேணா பாக்குறேன். நான் 2023 24க்கு ரெடி பண்ண ப்ராக்டிக்கல் ஒன்று இருக்கு பிசிக்கலா. அந்த ப்ராக்டிக்கலை காட்டுறேன் உனக்கு. சரியா? சரிதானே? ஓகே, சரி. இது அந்த ப்ராக்டிக்கலை காட்டுறேன். அப்ப இதுல உனக்கு விளங்குது என்ன விஷயம்ன்றது விளங்கணும். பார்ப்போம். ஓகே, நான் 2023 24 பார்த்தீங்கன்னா இருந்தா ஒரு பிசிக்கல் ஸ்போர்ட் ஒன்று செஞ்சேன். சரியா? சரிதானே? 2023 24க்கு செய்யும் போது இந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சேன். சரியா? ஓகே. இதுல சி என்பது ஓகேயா? கவனி, நல்லா கவனி. இதுல நான் என்ன செஞ்சிருக்கேன்னு விளங்குதா உனக்கு? இந்த இடத்துல நான் இது இஸ்புல்லா சென்ட்ரல் காலேஜில் நான் குர்நாகல்ல செஞ்ச இது பிசிக்கல் அசாமா வச்சது. ஓகே, அதோட போட்டோஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன் இதுல. அப்ப இதுல வச்சிருக்கேன் தானே? இதுல பாரு. இதுல இந்த சாமான பேரிட சொல்றேன்னு வச்சுக்கோ. கேள்வி கேட்டிருக்கேன். இந்த இதுல உனக்கு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இங்க தேங்காய் இருக்கு, தேங்காய் இருக்கு. அப்ப நான் இந்த இடத்துல தேங்காய் வச்சிருக்கனா இருந்தா யோசிச்சு பாரு. இது எல்லாமே அந்த தேங்காய் உற்பத்தி சம்பந்தப்பட்ட பிராக்டிக்கல் தான் வரும். இப்ப நான் உங்ககிட்டயே கேள்வி கேட்கிறேனே, இப்ப இந்த சி என்பது என்னது சொல்லு பாப்போம். என்ன எழுதுவ? என்னது? உலர்த்திய தேங்காய் சுட்டு. சீடாமா? சி சி சி. இந்த இடத்துல நீ விட்ட பிள்ளையும் அதுதான். நீங்க என்னது சீனோட என்னது மூணாவதுக்கு போயிட்டீங்க. ஆனா மூணாவது பாத்தீங்கன்னா பி தான் போட்டிருக்கேன். விளங்குதா? இந்த இடத்துல மாறியும் பேரிட்டு இருப்பாங்க. விளங்குதா? மாறி இந்த மாதிரி மாறியும் பேரிட்டு இருப்பாங்க. அப்படி ஆர்டர்ல ஏபிசிடின்னு வச்சிருக்க மாட்டாங்க. அப்ப ஒழுங்கா பார்க்கணும். நான் கேட்ட கேள்வி என்னது? சி. சின்னு கேட்டா எது சி என்ற? இதுதான் சி. சில என்ன வச்சிருக்கோம்? இது என்னது? உலர்த்திய தேங்காய். உலர்த்திய தேங்காய். அதாவது பேர் என்ன சொல்லுவாங்க உலர்த்திய தேங்காய? கொப்பரை. வெரி குட் ஆமா, கொப்பரா. ஓகேயா? சரி, ஏ என்பது என்னது? பின்னாக்கு. வெரி குட் அப்பா, பரவாயில்லையே, பிரில்லியண்டா இருக்கீங்களே. மாட்டு சாணம்னு எழுதினாளுங்க, காய்ந்த மாட்டு சாணம்னு எழுதினாளுங்க 2023 உள்ளவளுங்க. அப்ப இந்த இடத்துல மாட்டு சாணத்துக்கும் தேங்காய்க்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்ல நீங்களே சொல்லுங்க. ஜோக் இல்ல இது, நான் சொல்றேன். நீங்களே சொல்லுங்க. மாட்டு சாணத்துக்கு தேங்காய்க்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சொல்லுங்க. அதுலயும் எப்படி அவளு திருத்தி எழுதியிருக்காளுங்க. மாட்டு சாணம்னு எழுதிட்டு அந்த மறந்துட்டாளுங்க போல, காய்ந்த மாட்டு சாணம்னு எழுதியிருக்காளுங்க. நான் என்னத்த சொல்லட்டும் இந்த இடத்துல? விளங்குதா? இது பாக்குறதுக்கு மாட்டு சாணமாய், காஞ்ச மாட்டு சாணமாய் தான் இருக்கும். நீ யோசிச்சு பார்க்கணும், இது தேங்காய்க்கும் மாட்டு சாணத்துக்கு எது சம்மந்தம் இருக்கா? அப்ப தேங்காய் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. இதுதான் இப்ப என்னது? பூனக்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. தமிழ்ல பின்னாக்குன்னு எழுதணும். விளங்குதா? தமிழ் பதம் விளங்குதா? எழுதி வச்சிருந்தாளுக்கு புண்ணாக்குன்னு எழுதி வச்சிருந்தாளுங்க. இவளுக்கு நான் என்ன சொல்ல? ம் இதுல இங்கிலீஷ் பேர் பூனக், தமிழ்ல பின்னாக்குன்னு தான் எழுதணும். இது புண்ணாக்கு இல்ல, இப்படி எழுதக்கூடாது. பின்னாக்குன்னு தான் எழுதணும். ம் அப்ப பி என்னதா இருக்கும்னு சொல்லு. அப்ப தேங்காய் உற்பத்தியில பி என்னவா இருக்கும்? இப்ப சொல்லு. பி என்பது உலர்த்திய தேங்காய் சொட்டு. சொட்டு. வெரி குட். பில எழுதியிருந்தாளுங்க என்னன்னு தெரியுமா? யாரோ ஒருத்தர் சொல்லு பாப்போம். என்ன எழுதியிருப்பாளுங்கன்னு நினைக்கிறேன்? தேங்காய் துருவு. துருவிய தேங்காயா? இல்ல இல்ல, அந்த அளவுக்கு அவளுக்கு பிரில்லியன்ட் இல்ல. அந்த டைம் அது மாவு மாதிரி இருந்துச்சு. அப்ப என்ன எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? கோதுமை. கோதுமை மான்னு எழுதி வச்சாளுங்கடி. எனக்குதா? அவளுக்கு நான் என்ன சொல்ல? இந்த மாதிரி நீங்களும் எழுதி வைப்பீங்க. நான் ஏன் இந்த கதையை சொல்றேன் உனக்கு?
விளங்குதா? ஓகே சார். டி என்பது என்ன சார்? டி என்றது உடைத்த தேங்காய் பகுதி, பாதி. உடைத்த தேங்காய் பாதி, அவ்வளவுதான். ஓகே சரி. ஸோ இந்த மாதிரி தான் விஷயம். நான் இப்படி தான் கேள்வி கேட்டிருந்தது இது. சரிதானே? ஸோ இப்படி தான் கேட்டிருந்தது ஃபைனல் எக்ஸாமினேஷன் அந்த கேள்வி. ஸோ இப்படி தான் இருந்துச்சு ஒவ்வொன்றும். விளங்குதா? தான் ஸ்பாட். ஒவ்வொரு மேசையிலையும் இந்த மாதிரி விஷயங்கள் வச்சிருக்கும். நான் செஞ்ச ஸ்பாட்ல சிலது நான் என்ன செஞ்சேன், இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வச்சேன். நீங்க செய்ய போற ப்ராக்டிக்கல பெரும்பாலும் ரியல் ஸ்பெசிமென் தான் வைப்பாங்க. ரியல் ஸ்பெசிமென் தான் வைப்பாங்க. படங்கள் வைக்கிறதுன்றது குறைவா இருக்கும். நான் சில நேரம் சில விஷயங்கள்ல மட்டும் படங்கள் வைப்பேன் காட்டுறதுக்காக. ஸோ அந்த படங்களை வச்சு செய்ய வேண்டி வரும். ஸோ இதுல சி என்பது என்னன்னு விளங்குதா உனக்கு? சீன்றது ஃபர்ஸ்ட் இதை பார்த்தோன்னே ஏதாவது உனக்கு கிளிக் ஆகுதா? ஏதாவது ப்ராக்டிக்கல்? குஞ்சுவரி. வெரி குட். அம்மா ஐயோ தங்களா இன்னைக்கு செஞ்சிருவாளுங்க. அப்ப சரி இப்ப அரிகரனுக்கு இந்த முறை ஒன்று இருக்கு போல. நம்பிட்டு இருக்க வேண்டியதுதானே? ம் சரி ஓகே. ஸோ அப்ப சி என்பது பத்தியா இருந்துச்சுன்னா என்னதுன்னு கேட்டியா இருந்தா உமி. ஓகேயா? ஸோ இது எதை சம்மந்தப்பட்டதுன்னா குஞ்சுவத்தி சம்மந்தப்பட்டது. ஓகே சரி. ஸோ அப்ப அந்த மாதிரி விளங்குதா அப்ப அவனுக்கு கேள்வி? அப்ப இந்த மாதிரி இங்க பாரு எத்தனை கேள்வி போட்டிருக்கேன் பத்தியா? இப்படிட்டு வரும். 5 கேள்வி வரும், 4 கேள்வி வரும். ஆனா டக்குன்னு விடை அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். சில கேள்வி எல்லாமே டக்குன்னு விடை அடிக்கலாம். இப்ப இந்த கேள்வி எல்லாம் டக்குன்னு விடை அளிக்கலாம். ஓகேயா? ஸோ இப்படிதான் வரும் கேள்விகள். என்னது என்ன கதை? விளங்குதா அப்ப? கிளியரா? ஓ சார். ஓகே. நான் பிசிக்கலா செய்யற ப்ராக்டிகல்ஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிசிக்கலா சாமான்களை வைப்பேன் முடிஞ்ச அளவுக்கு. குருநகைகள்ல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சாமான்கள் இருக்கிறனால பிசிக்கலா வைப்பேன். மற்ற இடங்கள் கண்டியா இருக்கட்டும், கிளம்பாவில் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா எங்கிட்ட உள்ள சாமான்கள் பெரும்பாலும் எங்கிட்ட இருக்கிற சாமான்கள்ல இருந்து பிரிக்ஸ் மாடியில இருந்து உவர்த்தன்மை மாடியில இருந்து எல்லா சாமானையும் முடிஞ்ச அளவுக்கு பிசிக்கலா வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணேன் முடிஞ்ச அளவுக்கு. விளங்குதா? இப்ப நான் சில நேரம் கிரைண்டர்லாம் எடுத்துட்டு வர இல்லாதே, அப்ப அந்த கிரைண்டர் இருக்கிற டைம்ல நான் கிரைண்டர்ட போட்டோ வைப்பேன். இப்போ என்கிட்ட இந்த மின்சர் மெஷின் இது இப்படி இல்லை, என்கிட்ட வேற மாதிரி மின்சர் மெஷின் ஒன்று இருக்கு. அதை தான் உனக்கிட்ட காட்டுவேன். அந்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த இங்க பாரு, இது ரியல் ஸ்பெசிமன். இது என்னது? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? பிக்கு பேர், இதுக்கு பேர் யாரா சொல்லு. ஏ வெரி குட்டா, கெஸ்கெட். தமிழ்ல சொல்லிடாமா பேர் என்ன? வினைப்பிரிக்கி. வெரி குட், வினைப்பிரிக்கி. இது என்னது? ஏ என்பது கதிர்த்தி மூடி. மூடி. வெரி குட். அப்ப இப்ப விளங்குதா அப்ப உனக்கு எப்படி ப்ராக்டிகல்ஸ் வரும்ன்றது? ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிகல்ஸ் வரும். அப்படி வந்துச்சுன்னா நம்ம செய்ய வேண்டி வரும். இதுதான் ஸ்பாட். இது ஸ்பாட்டை நான் சொல்றேன். அப்போ 30 ஸ்பாட் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணேன். விளங்குதா? 30 ஸ்பாட் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணது. சரிதானே? 30 ஸ்பாட்டுக்கும் இந்த மாதிரி கேள்விகள் வரும். எந்த ஸ்பாட் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தியா இருந்தா பிசிக்கல் ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் கேள்வி கூடவா தான் நான் போடுவேன். உங்களை பாவம் பார்த்து 2 கேள்வி 3 கேள்வி விடுறது நான் இல்லை. பெரும்பாலும் கூட கேள்வியை தான் போடுவேன். ஃபைனல் ப்ராக்டிக்கல்லையும் அதே அளவுக்கு 3 கேள்வி 4 5 கேள்வி தான் வரும் பெரும்பாலும். சரிதானே? பிசிக்கல் ஸ்பாட்டை நான் செய்யும் போதும் அப்படித்தான் இருக்கும். ஓகேயா? அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகிக்கொள்ளுங்க. இது இந்த ஸ்பாட் இந்த முறை நான் செய்யற ஐடியா என்கிட்ட இல்லை. ஓகே, ஏன்னா இது 2 வருஷம் நான் செஞ்சுட்டேன். ஸோ திருப்பி திருப்பி எனக்கு இந்த இதே ஸ்பாட்டை செய்ய இல்லாத எனக்கு இந்த முறை உங்களுக்கு பிசிக்கல் ஸ்பாட்டில் புதுசாக ஒன்று செய்யணும் தான் ஐடியா இருக்கு எனக்கு. அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்பாட்டை ரெடி பண்ணிட்டு நான் பிசிக்கலில் செய்கிறேன். அந்த மாதிரி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்ப்போம். நான் கிளியராக சொல்கிறேன். அதை கேட்டுறாதீங்க, எப்போ செய்கிறது அப்படிலாம் கேட்டுறாதீங்க. எனக்கு நான் செய்கிறேன். நான் செய்கிற நேரம் அந்த விஷயங்களை நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன விஷயம், எப்போ நடக்க போகுது ப்ராக்டிக்கல்ன்றது. ஓகே. ஸோ கட்டாயம் ஆன்லைன் செஷன்ஸ் அட்டன் பண்ணுங்க. ஆன்லைன் செஷன்ஸ் உங்களுக்கு மார்னிங் நடக்கும். மெயினாகவே 2 ஹவர் 2.5 ஹவர் அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ அந்த டைம் நான் நீங்கள் கட்டாயம் ஜாயின் ஆகிக்கொள்ளணும். ஓகே ஓகே, அவ்வளோதான் மெயினான விஷயங்கள் நான் சொல்லிக்கொள்ள இருக்கிறது உங்களுக்கு. ஸோ வேறு எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் எனக்கு. ஓகே. பூனைக்கும் கொக்கோனட்டுக்கும் என்ன சம்மந்தம்? உலர்த்திய தேங்காய் சொட்டு செய்யும்போது, சரியா, உனக்கு தேங்காய் எடுக்கிற தானே, தேங்காயை பத்தியா இருந்தா சக்கை இருக்கு தானே, தேங்காய் பால் எடுத்த பிறகு சக்கை இருக்கு தானே, தேங்காய் எண்ணெய் உற்பத்தியில சக்கைய நல்லா காய வச்சு எடுக்கிறதுக்கு பேர் தான் என்னதுன்னு கேட்டீங்கன்னா பூனக், பின்னாக்கு. அவ தேங்காயிலிருந்து உற்பத்தியிலிருந்து வார பக்க விளைபொருள்னு தான் பூனை பின்னாக்கு. அதே மாதிரி தேங்காய் உற்பத்தியிலிருந்து வார பக்க விளைபொருள்னு தான் என்னது சிரட்டை. சிரட்டை எதுக்காக நாங்க பயன்படுத்தலாம்னு கேட்டீங்கன்னா, எதுக்காக பயன்படுத்தலாம் சிரட்டைய? ஏவப்பட்ட கார்பன் உற்பத்திக்கு பயன்படுத்தலாம், நீர் சுத்திகரிப்பு பொருளாக பயன்படுத்தலாம். எதுக்கு? சிரட்டை கரிய. அதே மாதிரி பின்னாக்கு எதுக்கு பயன்படுத்தலாம் நாங்க?
விசுகோத்து உற்பத்திக்கு பயன்படுத்தலாம், பிஸ்கட் உற்பத்திக்கு பயன்படுத்தலாம். அதே மாதிரி எதுக்கு பயன்படுத்தலாமா? விலங்குகளுக்கு உணவாக. உணவாக, விலங்குணவா பயன்படுத்தலாம். வெரி குட். இப்படித்தான் கேள்வி வரும். அப்ப உங்களோட ஒரு ஸ்பாட்ல ஒரு டேபிள்ல வைக்கிற ஒரு ப்ராக்டிக்கல் சாமான் வச்சிருக்கானாமா, அந்த சாமான் வச்சிருக்க சாமான் ஒரு ப்ராக்டிக்கலை தான் சம்மந்தப்படுத்தும். புரியுதா? அத சம்மந்தம் இருக்கும். ஒரு சாமானுக்கும் இன்னொரு சாமானுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கும் ஒரு ப்ராக்டிக்கல்ல. அதாவது ஒரு ப்ராக்டிக்கல் சம்மந்தப்படுத்திய எல்லா சாமானும் தான் ஒரு மேசையில வச்சிருப்பான். ஸோ அதனால உங்களுக்கு எந்த டவுட் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்னா, எது டவுட் இருந்தா நீங்க கேட்டுக்கொள்ளலாம். சார் சர்க்கிள் டிராவ் பண்ண கவரா யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. கவராயத்தை நீ குத்தி கொள்ளாம இருந்தா சரி. ஓகே, வேற? நோ சார். ஓகே. கபிலாஜினி சார், தடைபெறுமான நிறப்பரிபாடை தருவாங்களா இல்ல பாடமாக்கணுமா? நான் உனக்கு நிறப்பரிபாடை சொல்லி கொடுத்தேனா இல்லையா? உனக்கு சொல்லி கொடுத்தேன். ஸ்பாட்ல வைக்கும்போது நிறப்பரிபாடை பெரும்பாலும் சில நேரம் தருவாங்க, சார்ட் தருவாங்க. ஆனா நிறப்பரிபாடை உனக்கு பாடமாகி இருக்கிறது நல்லது. பாடமாக்குறதுக்கு மெத்தட் சொல்லி கொடுத்தனா இல்லையா உனக்கு தியரியில படிச்சு கொடுக்கும்போது? சொல்லி கொடுத்தீங்க சார். அப்ப அதுக்கேத்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. அது உண்டு. இது கட்டாயம் தடையை கொடுத்துட்டு தடையிட தடை பெருமானம் காண்றதுக்கு வரும். அது உங்களோட விஷயம். அது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், இதுலயும் சொல்லி கொடுப்பேன். அப்ப பாத்துக்கோங்க. சார் ஸ்பாட்ஸ் ஆன்சர்ஸ் இங்கிலீஷ்ல எழுதலாமா? எஸ். கவனி நல்லா. ஸ்பாட் ஆன்சர் பாத்தீங்கன்னா நீ தமிழ் மீடியம் சரியா? அதுல உனக்கு தெரிஞ்சுக்கோ என்னன்னா, சில சில உபகரணம் இருக்கு தானே. உதாரணத்துக்கு லெக்டோமானி இருக்கு தானே. லெக்ட்ரோமானிய நீ என்ன செய்யலாம் அப்படின்னா இதுல எழுதலாம், தங்கிலீஷ் இல்ல. அப்ப எப்படி சொல்றது? லெக்ட்ரோமானிய நீ இப்படி எழுதலாம் தமிழ்ல. எலக்ட்ரோமானி இப்படி எழுதலாம், விளங்குதா? சோ இங்கிலீஷ்ல இப்படி நீ எலக்ட்ரோமீட்டர் இப்படி எழுதுனீன்னா மார்க்ஸ் கொடுப்பாங்க. இதுக்கு மார்க்ஸ் இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல, பட் நீ இப்படி எழுதுறதுக்கு ட்ரை பண்ணு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, விளங்குதா? சோ இங்கிலீஷ் புரியல புரியல. காலத்துல வர கலப்பை அதுகள் இங்கிலீஷ்ல எழுதலாம். திருப்பி ஒரு தடவை சொல்லு. நீ சொல்றது எனக்கு கிளியரா விளங்குது. என்ன சொல்லு, திருப்பி சொல்லு. என்ன? கிரேட் 12 ம் பொறி அந்த பாடத்துல ம் வார கலப்பையில இங்கிலீஷ்ல இல்ல. எத்தனாம் பாடத்துல? 12ஆம். 12ஆம் பாடத்துல வார எண்ணத்துல இது கலப்பைகள். சரி, கலப்பைகள் இங்கிலீஷ்ல எல்லாம் நீ எழுதக்கூடாது, விளங்குதா? தமிழ்ல தான் எழுதணும். ஓகே, தமிழ்ல தான் எழுதணும். கலப்பை நீ இங்கிலீஷ்ல அதெல்லாம் எழுதக்கூடாது, தமிழ்ல தான். இங்கிலீஷ் மீடியம் ஆக்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதுவாங்க, நீ தமிழ்ல தான் எழுதணும். ஓகேயா? நீ சொல்லலாம் கலப்பையில. நான் உனக்கு சொல்றேனே, ஏன் அப்படின்னா இப்ப நான் உனக்கு கலப்பை படத்தை காட்டுறேன்னு வச்சுக்கோ. உதாரணத்துக்கு இது ஃபைனல்ஸ் அந்த நான் செஞ்ச ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா நான் கலப்பை வச்சிருந்தேன். இங்க பாரு, இந்த கலப்பையில நான் என்ன செஞ்சிருக்கேன்? இது ரியல் ஸ்பெசிமென், இந்த மாதிரி கலப்பை மாதிரி. இதுல நான் என்ன செஞ்சிருக்கேன்? இந்த இடத்துல கலப்பை மாதிரிட இது கொடுத்துருப்பாங்க, என்னது பேர் அச்சிட்டு இருப்பாங்க. ரியல் ஸ்பெசிமென்ல உங்களோட ப்ராக்டிக்கல் லேப்ல இருக்கும். அதை நான் என்ன செஞ்சிருக்கேன்? இப்படி கவர் பண்ணியிருக்கேன். அவங்களும் அந்த மாதிரி கவர் பண்ணியிருப்பாங்க. நீ அதை உரிச்சு பாக்குறது, திறந்து பாக்குறது, திறந்து பார்த்தா எதுல இருக்கும்? இங்கிலீஷ்ல இருக்கும். நீ எழுதுன தமிழ்ல. உனக்கு தமிழ்ல ஒரு வேளை ஞாபகம் வரல, துளி கூட எனக்கு ஞாபகம் வரல தமிழ்ல, அந்த டைம்ல நீ இங்கிலீஷ் வார்த்தையே எழுது, பிரச்சனை இல்லை. அது அவங்க மார்க்ஸ் போடுறாங்களோ போடலையோ அது அவங்களோட இஷ்டம். ஆனா உனக்கு தமிழ்ல தெரிஞ்சா யோசி. ஓகே, சரி. ஏர்லி மார்னிங் கிளாஸ் வைப்பீங்களா? இல்லை, ஏர்லி மார்னிங்லாம் வைக்க மாட்டேன். ஓகே, மார்னிங் டைம்ல, ஏன்னா நீங்க ஃப்ரீ தானே. ஸோ பெரும்பாலும் மார்னிங் டைம்ல தான் நான் வைப்பேன். உங்களுக்கு எக்ஸாம் டேட் நடக்கிற டைம்ல உனக்கு நடக்காது. உங்களோட மெயினா ஐசிடி ஜியாகிரபி முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பெரும்பாலும் மார்னிங் ஈவினிங் மார்னிங் ஈவினிங் மார்னிங் ஈவினிங் அப்படின்னு செய்வேன். மேத்தமெட்டிக்ஸ் என்ன சொல்லுங்க? ம் புரியல. மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமும் வைக்கிறது. மேத்தமெட்டிக்ஸ் சாரி மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, சாரி. ஓகே ஓகே, சரி. அந்த இதுக்கு பார்க்குறேன் நான். ஓகே, சரி. இல்லை யோசிக்காதீங்க அதுக்கு. இந்த மாதிரி நான் அப்படி தான், நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து ஈவினிங்கில் தான் நான் வைப்பேன். வச்சா என்னது வைக்கிறேன் 1 hour. அதில் 1 hourல நீங்கள் படிக்கணும் அப்படிலாம் சொல்கிறதுக்கு வேறு வழி இல்லை. அப்படி இல்லை, நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நான் ரெக்கார்டிங் அனுப்புவேன், நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைம் பார்த்துக்கணும். அது உங்களோட இஷ்டம். ஓகே, நான் கிளாஸ் டைம் எனக்கு இப்படி ஒரு டைம் இருக்குது தானே. நான் இப்போ 15 கிளாஸ் நான் ரெடி பண்ணுறேன்னா அந்த 15 கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் முன்கூட்டி போட வச்சு. இப்போ இந்த முறை சார்ட் ஒன்று செய்ய போகிறேன். இந்த டேட்ல இந்த கிளாஸ் இப்படி நடக்க போகுது, இந்த டைம்ல இந்த ப்ராக்டிக்கல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சொல்லு. ஓகே, ஸோ அதுக்கு நான் நீங்க ரெடியா இருங்க இதுக்கு. ஓகே, சரி.
இப்போ நான் என்ன செஞ்சிருவேன்னா, ஓகே அதே மாதிரி அடுத்து ஃபீஸ் பே பண்ணாங்க யாரும் இருந்துச்சுன்னா பே பண்ணி ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. ஓகே, ஜாயின் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் வீடியோஸ் இருக்குது தானே, வீடியோஸ் எல்லாமே சென்ட் பண்ணிவிடுவேன். ப்ராக்டிக்கல் வீடியோஸ் யூடியூப்ல உள்ளது நான் சென்ட் பண்ணி விட்டுருவேன். ஸோ எல்லா ப்ராக்டிக்கலையும் தனித்தனியாக நான் லேபிள் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருவேன். நீங்கள் ஒரு ஒரு ப்ராக்டிக்கலையும் வீடியோஸ் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, ஸோ வீடியோஸ் பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளலாம். அப்படியே இந்த ப்ராக்டிக்கல் இப்படி தான் செய்கிறதான்றது புரிஞ்சுக்கொள்ளலாம். நான் என்ன செய்வேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் உங்களுக்கு. ஒரு ஒரு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஒவ்வொரு நாளும் என்னென்ன ப்ராக்டிக்கல் நடக்க போகுதுன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஆன்லைனில். ஃபிசிக்கலில் பார்த்தீங்களா இருந்தால் நான் உங்களுக்கு குறிப்பிட்ட ப்ராக்டிக்கல் எடுப்பேன். அந்த ப்ராக்டிகல்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் சர்வேயிங், அடுத்தது இது ஆர்டிமியா உற்பத்தி, அந்த மாதிரி நிறைய ப்ராக்டிகல்ஸ் இருக்குது. அதை நான் ஃபிசிக்கலாக எவ்வளோ தூரத்துக்கு செய்ய முடியுமோ அந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே எனக்கு செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணி விடுவேன் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா 2 நாள் தான் எங்களுக்கு டைம். ஃபிசிக்கல் ப்ராக்டிக்கல்ன்றது ஒரு 2 நாள் தான் நாங்கள் பிளான் பண்ணுவோம். இந்த 2 நாளுக்குள்ள எங்களுக்கு சர்வேயிங், எலக்ட்ரானிக்ஸ், அடுத்தது முக்கியமான சின்ன 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 எல்லா ப்ராக்டிக்கலும் எங்களால் செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போ யோகட் உற்பத்தினா யோகட் உற்பத்திக்கு போயிட்டு நாங்கள் அந்த பேனை வச்சு அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கே எங்களுக்கு. யோகட் உற்பத்தினா பாலை காய்க்கணும், அந்த விஷயங்கள் எல்லாமே நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி விடுவேன். ஓகே, சரி, ஓகே. ஸோ இதில் வேறு எதுவும் டவுட் இருந்தால் மட்டும் எங்கிட்ட கேள்வி கேட்கலாம். மற்றபடி அவ்வளோதான், விஷயங்கள் முடிஞ்சிருச்சு. வேறு எதுவும் டவுட் இருந்தால் எங்கிட்ட கேள்வி கேட்கலாம். ஓகே, சொல்லு, வேற என்ன டவுட் இருக்கு சொல்லுங்கோ. என்ன டவுட் இருக்கு? டவுட் இல்லை? சரி, அப்போ நம்ம ரெடி ஆகும் தானே, ப்ராக்டிக்கலுக்கு ரெடி ஆகும். வட்டாரி நாங்களா எடுத்துட்டு போகணும். எடுத்து வச்சுக்கோங்கடி வட்டாரி, எதுக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, சில நேரம் வட்டாரி அவங்களே தருவாங்க. ஓகே, சில நேரம் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. சரி, சொல்லுங்க சொல்லுங்க. இந்த செஷன் ரெக்கார்டிங் நான் சென்ட் பண்றேன். ஓகே, காமன் குரூப்லேயும் போடுவேன், ப்ரைவேட்டாக பர்சனலாக ஃபீஸ் பே பண்ணவங்களுக்கு வரும். அட்மின் அனுப்பிவிட சொல்றேன். வேற மார்னிங் ஆஃப்டர்நூன் சொல்லி 2 டைம்ஸ் நடக்கும். எஸ், 2 டைம்ஸ் நடக்கும். ஏன்னா எனக்கு இருக்கிற டைம் 30 டேஸ்க்குள்ள நான் 15 கிளாஸஸ் போட்டு முடிக்கணும். அப்போ நான் என்ன செய்வேன்னா மாறி 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 தான் போடுவேன். ஓகே, ஸோ அது ஒருவேளை மார்னிங் டைம் நீங்கள் ஜாயின் ஆக முடியலாட்டி நீ ரெக்கார்ட் சென்ட் பண்ணுவேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ரெக்கார்டிங் உங்களோட மெயில் அட்ரஸ் கேட்டிருப்பாங்களே, கேட்டாங்களா அட்மின்? மெயில் அட்ரஸ் உங்களுக்கு கேட்டாங்க தானே? உங்களை மெயில் ஆட் பண்ணி தான் வரும் உங்களுக்கு. வேற மெயிலேருந்து பார்க்க முடியாது. யார் பே பண்ணாங்களோ அவங்களோட மெயில் ஆட் பண்ணி தான் வரும். இப்போ பார்க்கலாம். ஓகே, வேற ஓகே. நான் டைம் டேபிள் அந்த விஷயத்தை எந்த டைம் டேபிள்? கிளாஸ் டைம் டேபிள். ஓகே, கிளாஸ் டைம் டேபிள் நான் சென்ட் பண்ணி விட்டுறேன் உங்களுக்கு, எந்தெந்த டேட்டில் என்ன மாதிரி நடக்குதுன்ட்டு. ஓகே, சரி, ஓகே. உங்களுக்கு டேட் நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ மேக்ஸிமம் இனி தேர்ஸ்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு திரும்ப கிளாஸஸ். ஸோ நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்கிறேன் உங்களுக்கு, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் டைம் டேட். ஓகே, சரி. வேற ஸோ கிராஃப் ஷீட் நீங்கள் கொண்டு போக தேவையில்ல. ஓகே, கிராஃப் ஷீட் வர்ற ப்ராக்டிக்கல் எது வருதோ அவங்களே கிராஃப் ஷீட் தருவாங்க. பென்சில் ரூலர் மட்டும் நீங்கள் கொண்டு போகணும். ஓகே, சரி, ஓகே. வேற அவ்வளோதானே? ஓகே, ஸோ எதுனாலுமே நீங்கள் அட்மினுக்கே மெசேஜ் போடுங்க. ஓகே, அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு மற்ற வாட்ஸ்அப் நம்பரில் பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே மெசேஜ் குவிஞ்சு கிடக்குது. ஸோ அதனால் நான் மெசேஜ் பார்க்குறது குறைவு. ஸோ எதுனாலுமே அட்மின்ட இந்த நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, மொபைல் நம்பர். ஸோ அவங்களுக்கு மெசேஜ் போடுங்க, அவங்க எதுனாலுமே எங்களுக்கு பார்த்துட்டு ரிப்ளை கொடுப்பாங்க உங்களுக்கு. சரியா? ஓகே, சரி. வேற எந்த டவுட் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம் மைக் ஆன் பண்ணி. வேற பயப்படாமல் செய்யலாண்டி, ஒன்றும் யோசிக்காது. தியரி எக்ஸாமே முடிஞ்சிருச்சு. நான் சொன்னேன் யோசிப்பாரு, பாத்தியா? இப்போதான் ஃபைனல் செமினார் ஏதோ முடிஞ்ச பாயிருக்கு பாரு. இப்போ எக்ஸாமே முடிஞ்சு வந்துட்டீங்க நீங்கள். ஸோ அந்த மாதிரி தான் ப்ராக்டிக்கலும் அதே மாதிரி தான், டைமுக்கு முடிஞ்சிடும். இப்போ வருஷத்தை யோசிங்கடி, 2025 ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு, இப்போ முடிய போகுது 30 டிசம்பர், நாளையோட முடியுது. 2025 முடிஞ்சு 26 பிறக்குது. ஓகே, செய்யலாண்டிப்பா, செய்யலாம், நம்பிக்கை வை. சரியா? சார் சொல்லுங்க. சார் இந்த பிஎஸ்டில டவுட் எல்லாம் உண்டு இல்ல ம் இல்ல என்னன்னா இந்த அக்ரிகல்ச்சரை விட ஐடிக்கு வந்து செட் ஸ்கோர் கூட தானே? அது இப்படித்தான்டாமா, அது அவங்க சொல்றாங்க தானே, அக்ரிகல்ச்சரை விட ஐடிக்கு ஜெட் ஸ்கோர் கூடன்றது. அந்த ஜெட் ஸ்கோர் கூடன்றதுமா எப்போ ஓகே முடிவு பண்ணோம்னா அந்த பேப்பரோட லோடை வச்சு தான். பேப்பர் எத்தனை உதாரணத்துக்கு ஜெட் ஸ்கோர் கணிக்கிறதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குமா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்து அந்த விஷயங்கள் எல்லாம் கூட்டி எத்தனை பேப்பரோட லோடு என்னமா இருக்கு விளங்குதா, எத்தனை பேர் அதோட லோடுனா எத்தனை பேர் எழுதி இந்த ஒரு எக்ஸாம் எடுத்திருக்காங்க, அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து தான் ஜெட் ஸ்கோர் தீர்மானிக்கப்படும். இப்போ ஐசிடிக்கு ஜெட் ஸ்கோர் கூட அக்ரிக்கு குறைவு அப்படின்னு சொல்லிட்டோம்னா நாங்கள் பர்ஃபெக்டாக சொல்ல இயலாது.
அப்படி சொல்லவே இயலவே இயலாது. அது நான் உனக்கு உதாரணம் காட்டியே நான் ரிசல்ட்ஸ் வச்சு உதாரணம் காட்டியே விளங்கப்படுத்தலாம். புரியுதா? நான் உனக்கு அதான் சொல்றேன் உனக்கு. அதனால நீங்க எந்த பாடம் எடுக்கிறீங்களோ அந்த பாடத்தை நீங்க செய்யுங்க. என்ன இப்ப அதுல இருந்து என்ன டவுட் உனக்கு இப்ப? இல்ல இல்ல ம். இப்ப ஆட்கள் வந்து கூட இருந்தா தான் செட் ஸ்கோர் கூடவா? இப்ப அப்படி அந்த இல்ல. எக்ஸாம் ஐடி ஆட்கள் கூட இருந்தா ஐடிக்கு செட் ஸ்கோர் அப்படி இல்ல. அப்படி இல்ல. ஜெட் ஸ்கோர் கணிக்கிறதுக்குடாமா ஒரு சமன்பாடு இருக்கு. ஓகேயா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பாக்குற சமன்பாடு ஒன்று இருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அடிப்படையில தான் ஜெட் ஸ்கோர் கணிப்பாங்க. வேணா நீ யூடியூப்லயே அதுலயே சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஜெட் ஸ்கோர் கணிக்கிறது. பட் உனக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் அதான் சொல்றேன், அக்ரிகல்ச்சருக்கு ஜெட் ஸ்கோர் கூட ஐடிக்கு சாரி ஐடிக்கு ஜெட் ஸ்கோர் கூட அக்ரிகல்ச்சர் குறைவுன்னு சொல்லி நம்ம சொல்ல இயலாது. அது அந்த இதை பொறுத்து இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல நான் 100% சொல்லுவேன் என்ன தெரியுமா? ஐசிடி அடுத்தது அக்கௌண்டிங் எடுத்துக்கோவேன். நான் அக்கௌண்டிங் தான் செஞ்சேன் அந்த டைம்ல. இப்போ அக்கௌண்டிக்கு ஐசிடிக்கு ரெண்டுக்கும் பார்க்க நேரம் ஜெட் ஸ்கோர் எதுக்கு சார் கூடன்னு கேட்டேன். நான் 100% சொல்லுவேன் ஐசிடிக்கு ஜெட் ஸ்கோர் கூடன்னு சொல்லி. ஏன்னா இப்படித்தானே அக்கௌண்டிங்ன்ற ஒரு விஷயம் பத்தியா இருந்தா அவங்க மெயின் ஆக்கள் எடுக்கிறது பத்தியா இருந்தா காமர்ஸ்ல மட்டும்தான். ஆனா ஐசிடி அப்படி இல்லை. விளங்குதா? எல்லாத்துலயும் எடுப்பாங்க. அக்ரிகல்ச்சரும் அதே தான். பயோக்கெல்லாம் எடுப்பாங்க. புரியுதா உனக்கு நான் சொல்றது? உனக்கு கிளியரா? சோ ஓ சரி அது அதுதான் வந்து விஷயம். அதுதான் மெயின். சொல்லுங்க மேம். அது வந்து ஒவ்வொரு இயரும் அது வேறுபடும் என்ன? வேறுபடும். அது ஒரு இயரும் வேறுபடும். அது ஒரு ஒரு பாடத்துக்கு ஏற்ற மாதிரி ஜெட் ஸ்கோர் இருக்கும். அந்த ஜெட் ஸ்கோர் கணிப்பிட்டு தான் உனக்கு ஜெட் ஸ்கோர் வரும். உனக்கு ஒவ்வொரு பாடத்துக்கு மாதிரி ஜெட் ஸ்கோர் எதிர்த்து டோட்டலா அவரேஜ் ஜெட் ஸ்கோர் ஒன்று வரும் உனக்கு. அந்த ஜெட் ஸ்கோர் அடிப்படையில தான் நீ உனக்கு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸுக்கு உனக்கு கிடைக்கும். நீ அப்ளை பண்ணும்போது உனக்கு யூனிவர்சிட்டிக்கு கிடைக்கும். சரி ஓகே சார். இல்ல ஆ நான் நிறைய சேர்மாட்டெல்லாம் கேட்டுட்டேன். ஆ இந்த ஸ்கூல்ல தான் கேக்குறேன். நான் வந்து ஆ கிளாஸ் வந்து ஸ்டார்ட்ல இருந்து உங்கள்ட்ட தான் வந்தேன். ஓகே அப்ப சரி. இந்த அப்ப இந்த ஸ்கூல்ல தான் ஸ்கூல் சேர்மாட்டு இதெல்லாம் கேக்குறது. ம் கேட்டா அவங்க சொல்லுவாங்க எக்ரிக்கு குறைவு தான் ஐடிக்கு ம் தான் கூட அப்படின்னு. அதுதான் இப்படிதாம்மா, கேட்டேன். அதைத்தான் சொல்றேன். அது 100% அப்படி சொல்ல இயலாது. அப்ப ஏன் பிள்ளைங்க எல்லாரும் ஐசிடி தானே எடுக்கணும்? விளங்குதா? நீ ஓ கேட்ட சார் சரி யாரு? அதான். ஐடி சாரா அக்ரி சாரா? அவரு எங்கட எஸ்எஃப்டி சார். எஸ்ஆர்டி இல்ல சார். அவர்தான் எங்கட கிளாஸ் அவ்வளவுதான் சார். விஷயம். அப்ப அவர்கிட்ட ஆ சரி, கேட்டேன். அவ்வளவுதான். ஓகே. நீ அதை சரி ஓகே சார். யோசிக்காதீங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான் சிம்பிள் விஷயம். ஓகே. வேற? ஓகே சார். தேங்க்யூ. ஓகே குட். வேற வேற எதுவும் கேள்வி இருக்கா? கேள்வி இல்லாதவன் லெஃப்ட் ஆயிரு. மெயில் கேட்கலையா? மெயில் கேட்கலன்னா அனுப்பிவிடு. மெயில். ஓகே. மெயில் கேட்கலன்னா அனுப்பிவிடு கட்டாயம் மெயில். ஏன்னா ரெக்கார்டிங் பார்க்க முடியாது உனக்கு. ஏன்னா ரெக்கார்டிங் நான் மெயில் இது பண்ணி தான் அனுப்புவேன். எடிட் பண்ணி தான் அனுப்புவேன். ஓகே. வேற? சார் எம்சிக்யூட ஆன்சர் அனுப்புறேன்னு சொன்னீங்க. அதை நான் அனுப்பி விடுறேன்டாமா. நான் அந்த பேப்பர் ஸ்கேன் பண்ணி தான் அனுப்பணும் உனக்கு. ஏன்னா பேப்பர் நான் செஞ்சேனா? சரியா? ஒரு பேப்பர் எடுத்து நான் பேப்பரில் ஹைலைட் பண்ணி தான் செஞ்சேனா? ஓகே. அனுப்பி விடுறேன் நான். ஓகே சரி. வேற? வேற? சார் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டி, சூப்பரா இருக்கேன் நான். ஓகேயா? நீ எப்படி நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? ஓகே. பாப்போம். சரி தானே, சந்திப்போம். பாய். தேங்க்யூ.